எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஒஸ்பி கிளாஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது வந்து முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே அஹ், 4 ஃபோல்டர் உங்களுக்கு இருக்கு. ஒஸ்பி 1, ஒஸ்பி 2, ஒஸ்பி 3, ஒஸ்பி 4 அண்டு 4 இது ஏற்கனவே தந்திருக்குது. இப்போ அதை நீங்கள் ஏற்கனவே இவ்வளோ ஒரு 1 மந்த் டைம் இருந்தது. அதுக்குள்ள எடுத்து அஹ், பார்க்க சொன்னான். இப்போ அதிலிருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அதை விட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சரிதானே? என்னென்னு சொன்னால் உங்களோட இந்த 4 மாத ட்ரைனிங் வழக்கமாக தியரி ரிசல்ட்ஸ் வந்து அநேகமாக 1 மாதம், ஆஹ், 2 மாதத்துக்குள்ள ப்ராக்டிக்கல் வாரது. ஆஹ், இந்த முறை எப்படியும் கட்டாயம் 4 மாத ட்ரைனிங்குக்கு பிறகு தான் எக்ஸாம் அண்ட் இருக்கக்குள்ள சிஎம்சிசி அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரைக்குள்ள இப்போ சிஎம்சிசியால் ஒரு சாட்டர்டேஸில் ஒரு கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட போகுது. இப்போ நேமாக அதில் சில விட ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது மாறி இருந்தால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இன்னும் கிளாஸ் தொடங்கலைன்றபடியாக இப்போ பேட்டர்ன் தெரியாது. மாறி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போவோம். மாறலைன்னு சொன்னால் இப்போ அந்த கிளாஸ் பேட்டர்ன் மாதிரியும் அதோட நாங்கள் வழக்கமான ஏற்கனவே செய்யாத கேள்விகளும் செய்து கொண்டு போவோம். அதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த ரெக்கார்ட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் ஒன்று இருக்குது, எக்ஸாம் ஒன்று இருக்குது. அதில் ப்ராக்டிஸில் வந்து அநேகமாக 108 கேள்விகள் செய்யப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸில் 108 கேள்விகள். அதே மாதிரி எக்ஸாமில் வந்து பழைய பேட்டர்னில் வந்து ஒரு 2 எக்ஸாமும், ஒரு இடப்பட்ட பேட்டர்னில் வந்து 2 எக்ஸாமும், அதே மாதிரி புது பேட்டர்னில் ஒரு 4 எக்ஸாமும் செய்யப்பட்டிருக்கும். அநேகமாக உங்களுக்கு இன்றைக்கு தொடங்குற கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் 108வது கேள்வி வரைக்கும் செய்திருக்கிறோம்னா உங்களுக்கு 109லிருந்து போகும். அதே மாதிரி 109லேருந்து அங்கால போகும். அதே மாதிரி உங்களுக்கு நடக்காத பழைய பேட்டர்னில் 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது அப்படி எக்ஸாம் போகும். அதே மாதிரி இடப்பட்டதில் 2 முடிஞ்சிருக்கிறபடியாக 3, 4, 5, 6 போகும். அதே மாதிரி அப்படி போகும். சரிதானே? ரைட். அது வழக்கமான உங்களோட பழைய பேட்டர்ன். இப்போ உங்களோட 4 மந்த் ட்ரைனிங் வரைக்குள்ள கிட்டத்தட்ட நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வித்தியாசமாக நாங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் போவோம். அதுதான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இடையில உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் பழைய பேட்டர்ன், ஒரு இடப்பட்ட பேட்டர்ன், அதே மாதிரி புது பேட்டர்ன் அந்த மாதிரி இடையில இடையில டச் பண்ணி கொண்டு போவேன். சரிதாங்க? ரைட். அப்போ நாங்கள் இப்போ இந்த அஹ், இந்த சிஎம்சிசி 4 மந்த் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் புதுசாக அந்த ட்ரைனிங்குக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண கிளாஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். சந்தோஷினி வாசிங்கோ.
Lesson 1. The role of the professional pharmacist. Welcome to the DPharm training program. Before we touch a single medicine bottle or perform a calculation, you must understand who you are. In the Sri Lankan healthcare system, the pharmacy is often the first point of contact for a patient. You are not just a dispenser, you are healthcare provider. ரைட். அப்போ என்ன சொல்லியிருக்கு, இப்போ உண்மையில் ஒரு நீங்கள் ஃபார்மசியில் இப்போ 4 months ட்ரைனிங்குக்கு நிற்கிறீங்கன்னு வையுங்க. சரிதானே? இப்போ இன்னும் தொடங்க இல்லை, நீங்கள் 4 month ட்ரைனிங்கில் நிற்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஒரு மருந்து போத்தில் வந்து தொடுறதுக்கு முதலோ அல்லது ஒரு மருந்து கொடுக்கறதுக்காக நீங்கள் இப்போ ஒரு டோஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு முதலோ நீங்கள் யாருன்றதை முதல்ல விளங்கிக் கொள்வோம். உண்மையில் இலங்கையில் இந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்தின் அடிப்படையில் ஃபார்மசின்றது ஒரு நோயாளிகளோட ஒரு நேரடியாக தொடர்பு கொள்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிதானே? அப்போ அதால் வந்து சும்மா மருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு டிஸ்பென்சர் அண்டு இல்லாமல் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர், ஒரு சுகாதார சேவை வழங்குறவர் என்றால் நீங்கள் இருக்கும். சரிதானே? ஃபார்மசிஸ்ட்ன்றது வந்து சும்மா மருந்து எடுத்து கொடுக்குறவர் இல்லை, ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர், ஒரு சுகாதார சேவை வழங்குவார். இப்போ மருந்து எடுத்து கொடுக்குறதுன்றது வந்து யாரும் கொடுக்கலாம். சரிதானே? யாரும் இப்போ மருந்தை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லாமல், நோய்களை பற்றி எந்த ஒரு இதுவும் தெரியாத ஒரு ஆளும் மருந்துன்ற பேர் தெரிஞ்சால் எடுத்து கொடுக்கலாம். சரிதானே? ஆனால் அப்படி இல்லை, அதுக்குள்ள நிறைய விடயங்கள் இருக்குது. சரிதானே? இப்போ இதன் முக்கிய கருத்து என்ன? இப்போ மருந்தாளர், அதாவது ஃபார்மசிஸ்ட்ன்றவர் வந்து தனியாக மருந்து கொடுக்குறவர் இல்லை. நோயாளியின் பாதுகாப்பு, அதே மாதிரி சரியான மருந்து, அதை சரியான அளவில், அதோட சரியான ஆலோசனைகளையும் உறுதி செய்கிறது உங்களோட பொறுப்பு. சரிதானே? அப்போ இந்த ஃபார்மசிஸ்ட்ன்ற வந்து சமூகத்தில் ஒரு முக்கிய சுகாதார நிபுணராக வந்து செயற்பட வேணும். அது உங்களுக்கு முக்கியமாக இந்த 4 month ட்ரைனிங்கிறது தியரி பாஸ் பண்ணியிருக்கீங்க. இனி ப்ராக்டிக்கல் பாஸ் பண்ணி வைவா பாஸ் பண்ணால் நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்டாக வர போகிறீங்களேக்குள்ள முதல் மருந்தை கொடுக்குறதுக்கு முதலும் மருந்து ஒரு போத்தில் எடுத்து டோஸை கல்குலேட் பண்ணி கொடுக்குறதுக்கு முதல் நீங்கள் யாருன்றதை தெரிஞ்சு கொள்ளணும். சும்மா மருந்து எடுத்து கொடுக்குற நபர் இல்லை என்றது. அதான் உங்களுக்கு முதலாவதாக சொல்லப்பட வேண்டிய விடயம். சரிதானே? அப்போ அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு ஹம்ஷிவானி வாசிங்க. The foundation of practice, the 7-star pharmacist. The World Health Organization defines modern pharmacist through 7 key roles. You must strive to embody these every day. ரைட். என்ன சொல்லியிருக்கு? ஃபார்மசிஸ்டுக்கு 7 ரோல்ஸ் இருக்காம். யார் சொல்லியிருக்கு? WHO வந்து ஃபார்மசிஸ்டுக்கு வந்து முக்கியமாக 7 ரோல் இருக்குது. அதில் என்னென்ன முக்கியமானது? முதல்ல 7 ரோல்ஸையும் வாசிங்க பார்ப்போம். Caregiver, decision maker, communicator, manager, lifelong learner, teacher, leader. ரைட். அப்போ அப்படி ஒரு 7 ரோல் இருக்குன்னு WHO சொல்லியிருக்கு. 7-star pharmacist. சரிதாங்க? அதில் முதலாவது கேர்கிவர்ன்றது வந்து providing high quality patient centered care. அதாவது ஒரு உயர்தரமான நோயாளி சம்பந்தப்பட்ட, அதாவது பேஷண்ட் சென்டர்டு ஒரு நோயாளி மையப்படுத்தப்பட்ட ஒரு சிகிச்சை வழங்குறது. அதில் எது முதன்மையாக இருக்கும்? நோயாளியின் நலன் தான் முதன்மையாக இருக்கும். சரிதானே? அடுத்தது டிசிஷன் மேக்கர். Using evidence-based data to make clinical choices. ரைட். அதாவது கிளினிக்கல் சாய்ஸஸ்ன்றக்குள்ள ஒரு மருத்துவ சம்பந்தமான முடிவுகளை எடுக்கக்குள்ள வந்து
எவிடன்ஸ் பேஸ்ட் டேட்டாஸை பயன்படுத்துறது சரிதானே. ஒரு ஆதாரபூர்வமான தகவல்களை பயன்படுத்தித்தான் ஒரு மருந்து சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறது. சும்மா கெஸ் பண்ணி அல்லது ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு தகவலை வச்சுக்கொண்டு ஒரு மருத்துவ சம்பந்தமான முடிவுகள் எடுக்கலாமோ? இல்ல. எடுக்கலாது. ஒரு ஆதாரபூர்வமான தகவல், ஒரு புத்தகத்தை, ஒரு புக், ஒரு ஒபிஷியலான ஒரு ரிஃபரன்ஸை பயன்படுத்தியோ இல்லாட்டி அப்படியான ஒரு இதை பயன்படுத்தித்தான் ஒரு கிளினிக்கல் ரீதியான, அதாவது ஒரு மருத்துவ ரீதியான முடிவுகளை எடுக்க முடியும். ஒரு யூகமாக அல்லது ஒரு கெஸ் பண்ணி முடிவுகளை எடுக்க முடியாது. அப்படி அப்படி எடுக்காத ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் டேட்டா அடிப்படையில் வந்து கிளினிக்கல் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறவர். அதான் அந்த டிசிஷன் மேக்கிங்ன்றது கெஸ்ஸிங் அடிப்படையில் இல்லை, ஒரு ஆதாரபூர்வமான தரவுன்ற அடிப்படையில். ஒன்று கேகிவர், அதாவது ஒரு நோயாளிக்கு ஹை குவாலிட்டி, அதாவது உயர்தர நோயாளி பேஷண்ட் சென்டர்ட் கேரை வந்து வழங்குறது. மற்ற டிசிஷன் மேக்கிங்ன்றது வந்து ஒரு ஆதாரபூர்வமான தரவுகளின் அடிப்படையில் மருத்துவ சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறது. ஒரு ஊகிப்பு முறையில், ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து முடிவுகளை எடுக்கிறது இல்லை. அடுத்தது Communicator, bridging the gap between doctor's prescription and patient's understanding. ரைட். அதாவது ஒரு கம்யூனிகேட்டர், ஒரு தொடர்பாளர். அதாவது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வருது, அப்போ அதாவது மருத்துவரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வருது, அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு மறந்து போக போகுது. அப்போ டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஷண்ட்டுக்கு விளங்கக்கூடிய மொழியில் இருக்காது, பேஷண்ட்டுக்கு டாக்டர் எழுதுகிற மொழி விளங்காது. அப்போ ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பாலம் மாதிரி தொழிற்படுறது. அதாவது டாக்டர் எழுதுகிற ப்ரிஸ்கிரிப்ஷனை பேஷண்ட்டுக்கு விளங்கக்கூடிய வடிவில் கொடுக்கிறது. இப்போ டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கும் நோயாளிக்கும், அதாவது டாக்டருட ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கும் பேஷண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நோயாளின்ற புரிதலுக்கும் இடையிலான ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம் மாதிரி தொழிற்படுறது. அடுத்தது Manager, manager மேனேஜர். organizing inventory, documentation and the pharmacy environment effectively. ரைட். அப்போ இந்த மருந்து சம்பந்தமான ஒரு இன்வென்ட்ரி, மருந்து இருப்புகள், அதாவது ஸ்டாக்குகள் சம்பந்தமானது. அதே மாதிரி வேறு என்ன, பதிவுகள், டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்டேஷன்ஸ், ப்ரிஸ்கிரிப்ஷன் ரெஜிஸ்டர் இருக்குது, டெம்பரேச்சர் ரெஜிஸ்டர் இருக்குது, அங்கால டேஞ்சரஸ் ட்ரக் ரெஜிஸ்டர், அப்படியான இதுகள் எல்லாம் இருக்குதானே. அப்படியான அந்த டாக்குமெண்டேஷன்ஸ், அதை விட வேறு என்ன, அந்த ஃபார்மசி என்வாயன்மெண்ட்டை வந்து அதாவது மருந்தகத்தின் சூழலை வந்து ஒழுங்குபடுத்துறது. எல்லாத்தையும் ஒரு ஒரு மேனேஜர் ரோலும் ஃபார்மசிஸ்டுக்கு இருக்கு. அடுத்தது Lifelong learner, keeping your knowledge updated as medicine advances. ரைட். லைஃப் லாங் லேர்னர்ன்றது வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது வரைக்கும் படித்து போட்டு பாஸ் பண்ணின பிறகு அப்படியே லேர்னிங்ன்றதை கைவிடுறதோ இல்லை. நீங்கள் பாஸ் பண்ண பிறகு ஒன்று அப்டேட் பண்ணப்படாதோ, ஒரு மருந்து சம்பந்தமான தகவல் அப்டேட் பண்ணப்படாதோ, அப்டேட் பண்ணப்படும். நீங்கள் பாஸ் பண்ணின பிறகும் ஒரு மருந்து சம்பந்தமான தகவல்கள் அன்றாடம் அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டு போகும். அப்போ பாஸ் பண்ணியாச்சு தானே நீங்கள் மருந்து சம்பந்தமாக தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலுமோ? இல்லை. புதுசாக வார விடயங்களை வந்து அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கணும். லைஃப் லாங் லேர்னர் சரிதானே. இப்போ மருந்தியல் துறையில் என்ன என்ன புது புது முன்னேற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அதுகளை வந்து லேர்ன் பண்ணுறது. எக்ஸாமுக்காக படிக்கிறதுன்றது அது ஒரு லேர்னிங். சரி, எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு அதை அப்படி அதோட கைவிட்டால் அங்கால ப்ராக்டிஸ் பண்ணிடலாம், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இதுதான் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அது இப்போ புது புது அப்டேட்டுகள் வேறு அதுகள் உங்களுக்கு தெரியாமல் போகும். இதுதானே. இப்போ கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் முக்கியம். கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் வந்து முக்கியம் சரிதானே. அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அது ஒன்று. அடுத்தது Leader, taking responsibility for the health of அடுத்தது a இடையில ஒன்று local இருக்குது. community.
டீச்சர். Teacher. Training the next generation of students and apprentice. ரைட். ட்ரைனிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அப்ரெண்டிஸ். இப்போ நீங்கள் ஃபார்மசிஸ்டாக வந்த பிறகு ஆ ஒரு மாஸ்டர் ஃபார்மசிஸ்டாக இருக்கக்குள்ள என்ன ஒரு டீச்சர், சரிதானே? இப்போ நீங்கள் இப்போ ஒரு மாஸ்டர் ஃபார்மசிஸ்டுக்கெல்லாம் நிற்க போகிறீங்க. அப்போ அவையோட ரோல் வந்து அப்போ என்னவாகும் வருது? அதில் ஃபார்மசியில் அவைய நிற்கும் வரைக்கும் கேர் கிவர், டிசிஷன் மேக்கர், கம்யூனிகேட்டர், மேனேஜர், லைஃப் லாங் லேர்னர், லீடர், அதெல்லாம் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்ட்டுக்கு அந்த மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் ட்ரைனிங் தரைக்குள்ள அவர் ஒரு என்னவாகவும் இருக்க போகிறார்? Teacher. டீச்சராகவும் இருக்க போகிறார், சரிதானே? அப்போ ட்ரைனிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அப்ரெண்டிஸ், சரிதானே? அது அடுத்தது. Leader. Taking responsibility for the health of a local community. அதாவது உங்களோட சமூகத்தின் ஒரு சுகாதாரத்தின் முன்னேற்றத்துக்கு ஒரு பொறுப்பாளராக இருக்கிறது, சரிதானே? ஏன்னா முக்கியமான ஒரு பொறுப்பு தான் ஃபார்மசிஸ்ட்ன்றது. ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசின்லாம் சொல்கிறது. அப்போ ஒரு சமூகத்தில் ஒரு ஹெல்த் சம்பந்தமான சுகாதார முன்னேற்றத்துக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு நபர். அதான் இப்போ ஒரு தனியாக இப்போ விளங்குதானே. அப்போ இந்த ஃபோமன் ட்ரைனிங் எடுக்க போகிறீங்க. ட்ரைனிங் எடுத்து நீங்கள் ப்ராக்டிக்கல் பாஸ் பண்ணி வைவா பாஸ் பண்ணினா ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக வர போகிறீங்க. அப்படி ஃபார்மசிஸ்ட்டாக வந்தால் ஒரு ஃபார்மசிஸ்ட்ன்றது வந்து தனியாக ஒரு மருந்து எடுத்து கொடுக்குற டிஸ்பென்சர் இல்லை, ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர், இதுதான். அப்போ WHO என்ன சொல்லுது சந்தோஷினி? Key 7 roles இருக்காம். 7 key roles 7 இருக்குது. key roles இருக்குண்டு. என்னென்ன? Caregiver, decision maker, communicator, manager, lifelong learner, teacher, leader. ரைட். அவ்வளவு விடயமும் இருக்குது, சரிதானே? ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் WHO concept of 7-star pharmacist, caregiver, decision maker, communicator, manager, lifelong learner, teacher மற்றும் leader அப்படியான 7 ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ரைட். அடுத்த சுஜன். Your ethical responsibility. Patient safety first. If a prescription is unclear or dangerous, it is your legal and ethical duty to query it. Do not be afraid to contact a prescriber. ரைட். ஒருக்கா நான் கேட்டு பார்ப்போம். இதில் உங்களுக்கு இந்த WHO கான்செப்டில் வந்து 7-ஸ்டார் ஃபார்மசிஸ்டன்டேக்குள்ளே ஒரு 7 ரோல் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ அதில் உங்களோட கேர் கிவர்ன்றதால என்ன விளாங்குது சுஜன்? பேஷண்ட்டுக்கு மருந்து டிஸ்பென்ஸ் பண்ணிக்கல, பேஷண்ட்டுக்கு அதை பற்றி நம்மளும் கேர் கிவர்ன்றதுல முக்கியமாக பாதுகாப்பான தரமான சிகிச்சையை கொடுக்குறது. அதாவது சரியான மருந்து, சரியான அளவில், சரியான ஆலோசனையோட 5 ரைட்ஸ் பார்த்து நாங்கள் இல்லையோ, ரைட் மெடிசின், ரைட் டோஸ், ரைட் ரூட், அப்படி கொடுக்குறது கேர் கிவர். டிசிஷன் மேக்கர்ன்றது வந்து என்ன சம்மந்தமானது? ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் தகவலின் அடிப்படையில் சரியான முடிவுகள் எடுக்கிறது. அதாவது என்னென்ன ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் விலைக்குள்ள என்னென்ன விஷயம் அடங்கும்? டோசஸ் சரியாண்ட பார்க்குறது, ட்ரக் இன்டராக்ஷன் இருக்காண்டு பார்க்குறது. கம்யூனிகேட்டர்ன்றதுக்கு என்னென்ன வரும்? கம்யூனிகேட்டர் டாக்டர் எழுதினதுக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில ஒரு கம்யூனிகேட்டர், ஒரு பாலம் மாதிரி. அதோட வந்து அந்த மருந்து சம்பந்தமான பேஷண்ட் கவுன்சிலிங் வேறு உண்டு. பேஷண்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு முக்கியமானது ட்ரைனிங்கில். பேஷண்ட் கவுன்சிலிங் எல்லாம் இந்த கம்யூனிகேஷனுக்குள்ள நீங்கள் கம்யூனிகேட்டர் ரோல்ன்றது வந்து முக்கியமான உண்டு. அது சம்பந்தமானது இந்த 4 month ட்ரைனிங்கில் முக்கியமானதாக இருக்கும் உங்களுக்கு. பேஷண்ட் கவுன்சிலிங், மற்றது சைடு எஃபெக்ட் சம்பந்தமான விளக்கம்.
பேஷண்ட்டுக்கு சொல்ல வேண்டியது. இதுதானே. அடுத்த மேனேஜர்ன்றது உங்களுக்கு தெரியும், இன்வென்ட்ரி கண்ட்ரோல், டாக்குமெண்டேஷன், ஸ்டோரேஜ். அதே மாதிரி லைஃப் லாங் லேர்னர்ன்றது வந்து என்ன புதுசாக வர விடயங்களை வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம், நியூ கைட்லைன்ஸை பற்றி தெரிஞ்சு கொள்வோம். அதே மாதிரி அப்டேட்டட் ட்ரக் இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து தெரிஞ்சு கொள்வோம். லைஃப் லாங் லேர்னர் டீச்சர் அண்ட் டேக்கில் அது உங்களுக்கு விளங்கும். டீச் பண்ணுறது லீடர், அது விளங்கும் உங்களுக்கு. ஒரு சுகாதார முன்னேற்றத்துக்கு பொறுப்பான ஒரு இடம். அதில் பப்ளிக் அவேர்னஸ், மற்றது வந்து ரேஷனல் ட்ரக் யூஸ்க்கான ப்ரொமோஷன்ஸ் அதுகள் செய்கிறது வந்து வேறு. ரைட், இப்போ நீங்கள் உங்களோட ஏரியாவுக்கு வரலாம். Your ethical responsibility. Patient safety first. If a prescription is unclear or dangerous, it is your legal and ethical duty to query it. Do Right. not be afraid to conduct a prescriber. ரைட். என்ன சொல்லியிருக்கு? பேஷண்ட் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். என்னது? அதால் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு தெளிவில்லாமல் வந்தால் என்ன என்ன செய்யக்கூடாது? அதை உறுதி செய்யாமல் மருந்து உறுதி செய்யாமல் மருந்து என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. இதுதான், கொடுக்கக்கூடாது. அப்போ இப்போ என்ன செய்யணும்? ப்ரிஸ்கிரைபரை கண்டக்ட் பண்ணணும். மற்றது டோஸை வந்து சரி பார்க்கணும். இல்லாட்டி ட்ரக் இன்டராக்ஷன் அதுவெல்லாம் சரி பார்க்கணும். ஏன்? பேஷண்ட் சேஃப்டி தான் முக்கியம். அடுத்தது confidentiality. A patient's condition and medication history are private. Never discuss your patient's case with anyone other than the healthcare team involved in their care. ரைட். அப்போ நீங்கள் இப்போ ஃபார்மல் ட்ரைனிங் அண்டு ட்ரைனிங்கில் இருக்கிறீங்க. ட்ரைனிங்கில் இருக்கக்குள்ள நீங்கள் ஒரு பேஷண்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு தண்டை ஒரு மெடிக்கல் சம்பந்தமான ஒரு பிரச்சனையை சொல்கிறார், அல்லது ஒரு இதான ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸுக்காக சொல்லி கேட்குறார் என்று சொன்னால், நீங்கள் அவர் போன உடனே எல்லாருக்கும் சொல்லி அவரோட வேறு அந்த பேஷண்ட்டோட இப்போ வந்துட்டு போனவருக்கு அது இருக்குது, அவருக்கு இது கொடுத்த நாங்கள் அப்படி இப்படி கதைக்கக்கூடாது. அது உங்களோட அந்த படிப்பு சம்பந்தமான இல்லை உங்களோட ஒரு ஹெல்த் கேர் டீம் இருக்குத்தானே, அதுக்குள்ள அந்த டிசீஸ் சம்மந்தமாக இல்லை அது சம்மந்தமாக நீங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணலாமே ஒழிய அட்டாக்களோட வந்து அதை என்ன செய்யக்கூடாது, ஷேர் பண்ண கூடாது. அதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்றது வந்து நோயாளியின் உடல்நிலை மற்றும் மருந்து சம்பந்தமான, அதாவது ஒரு எந்த மருந்து பாவிக்கிறார், என்ன மருந்து பாவிக்கிறார் என்ற சம்பந்தமான விடயங்களை வெளியிட கூடாது. அதுவும் கூட ஹெல்த் கேர் டீமுக்குள்ள உங்களோட நாலேஜுக்காகவோ இதுக்காக மட்டும் ஷேர் பண்ணலாம், மற்றபடி வெளியிட கூடாது. இதுதானே. அடுத்தது Integrity. In the pharmacy, honesty is the only policy. Every tablet, every record, and every instruction matters. ரைட். அதான் இன்டெகிரிட்டின்றது ஒரு என்ன மாதிரி சொல்லலாம், ஒரு நேர்மை. சரி, நேர்மை இன்டெக்டில் வந்து ஒரு மருந்தகத்தில் ஒவ்வொரு டேப்லெட் அதே மாதிரி ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ் பதிவுகள் அது எல்லாம் வந்து சரியாக இருக்கும். சரிதானே. அதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு வழிமுறையும் வந்து ஒரு அக்யூரேட்டாக இருக்கும், என்னென்று துல்லியமானதாக இருக்கும். நான் பேர் தவறான பதிவோ இல்லை தவறான டிஸ்பென்சிங் தவறான மருந்து வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். நேர்மையாக இருக்கும், நேர்மையான சரியானதான முறையில் எல்லாம் நடக்கும். இல்லைன்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அப்போ முதலாவது வந்து உங்களோட ப்ராக்டிஸில் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ராக்டிஸில் வந்து ஒன்று வந்து 7 ஸ்டார் ஃபார்மசிஸ்டன்டேக்கில் வந்து அந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கு 7 ரோல் இருக்குன்னு சொல்லப்பட்டது. சரிதானே. 7 ரோல் இருக்கு என்று சொல்லப்பட்டது. கேர் கிவர், டிசிஷன் மேக்கர், கம்யூனிகேட்டர், மேனேஜர், லைஃப் லாங் லேர்னர், டீச்சர், லீடர். அண்ட் அதை விட எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து பேஷண்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட், பேஷண்ட் சேஃப்டி. அடுத்தது கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அதாவது பேஷண்ட்
தகவல்கள் ரகசியத்தன்மை பேணப்படணும். அதே மாதிரி இன்டெகிரிட்டி நேர்மையான முறையில் நடந்து கொள்ளணும். அடுத்தா சிஸ்மியா. The transition from student to pharmacist. Theory versus practice. You are past your academic exams, but the pharmacy counter is where the real exam happens. Every patient is the living question. இதுதானே. இப்போ நீங்கள் தியரி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க. தியரி எக்ஸாம்ன்றது வந்து புத்தகத்தை படிச்சும் என்ன செய்யலாம், பாஸ் பண்ணலாம். தியரி எக்ஸாம்ன்றது புத்தகத்தை படிச்சும் பாஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ராக்டிக்கல் அண்டில் வந்து ப்ராக்டிக்கல் உங்களுக்கு ஒரு ரியலான ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருக்கணும். சரிதானே. இப்போ வந்து தியரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் ஃபார்மசி கவுண்டரில் தான் உண்மையான ஒரு எக்ஸாம் மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டும் வந்து உங்களுக்கு ஒரு உயிருள்ள ஒரு என்ன ஒரு 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 ஒவ்வொரு பேஷண்ட்டும் வந்து ஒவ்வொரு கொஷன் தான் உங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு தருக்கும் ஒரு விதமான டிசீஸோட வரலாம். அவைக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க வேண்டி வரலாம், அல்லது அவைக்கு ஒரு மருந்து கொடுக்க வேண்டி வரலாம். அப்போ அவை கேட்டு வர்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி மாதிரி இதுதானே. அப்போ அது உண்மையான ஒரு ரியலான ப்ராக்டிஸ். இப்போ அதுக்காகத்தான் உங்களுக்கு சிஎம்சிசி வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் உண்டு. தியரி பாஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு புத்தகத்தை படித்தும் பாஸ் பண்ணலாம். நாங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜ்ன்றது வந்து சரியாக செக் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் ஒரு ஃபார்மசியில் நின்று இருக்கிறது முக்கியம். சரிதானே. அப்போ அதால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரியலாக ஃபார்மசியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதோட இந்த பேஷண்ட் கவுன்சிலிங் சைடு எஃபெக்டுகள், பேஷண்ட் இந்த சினாரியோஸ் இருக்குது தானே. இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது, இப்படி ஒரு பேஷண்ட் வாரார், அதை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வரப்போகிற உங்களோட எக்ஸாம்ஸில் ப்ராக்டிக்கல் கேள்விகள் அப்படியான கேள்விகள் சில கூட்டப்படலாம். சரிதானே. சினாரியோஸ், கேஸ் சினாரியோஸ் மாதிரி அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வருது உங்களோட ஃபார்மசியில், என்னென்று ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுக்காக அதை அப்படி கேட்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டுக்குள்ள கட்டாயம் ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுக்குறது நல்லது. அன்றதால அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கலாம். அதே மாதிரி கேள்வி பேட்டர்னும் அப்படி கொஞ்சம் கூடுதலான கேள்விகள் நான் சொல்கிற மாதிரி பேட்டர்னில் வாரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் ப்ராக்டிக்கல்ன்றது வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டோட டீல் பண்ணுற மாதிரி தாங்க. இப்போ ஒரு பேஷண்ட் வாரார், இப்படி கேட்குறார், அதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க, இல்லை இப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இப்படி ஒரு மருந்து கொடுக்கல என்னென்ன அட்வைஸ் பண்ணுவீங்களான்ட்டு அப்படியான கேள்விகளும் கொஞ்சம் போகலாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல். இதுதான் என்ன மாதிரி என்ன அங்கே கிளாஸஸ் சிஎம்சிசி கிளாஸஸ் தொடங்கிறதுக்கு தான் தெரியும். இருந்தாலும் நாங்கள் எங்களோட பேட்டர்னில் நாங்கள் போவோம். சரிதான். ரைட். அப்போ இந்த ஒவ்வொரு நோயாளியும் வந்து ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு கேள்வி. ஃபார்மசிக்கு வர இப்போ நீங்கள் 4 மாதம் ட்ரைனிங்கில் இருக்கீங்களா, அப்படி தான் யோசிச்சுக்கொள்வோம். 4 மாதம் ட்ரைனிங்ன்றதுக்குள்ள தியரிக்கு நீங்கள் கேள்விகள் படிச்சிருக்கலாம், அது புத்தகத்தில் இருக்கிறது. நீங்கள் 4 மாத ட்ரைனிங்கில் இருக்கக்குள்ள உங்களோட ஃபார்மசிக்கு வர ஒவ்வொரு நோயாளியும் வந்து ஒரு உயிரோடு இருக்கிற கேள்வி என்று நினைத்துக்கொள்வோம், லிவிங் கொஷன்ஸ். அப்போ ரியல் லைஃப்பில் வந்து என்ன இந்த அலர்ஜி சம்மந்தமாக கேட்க வேண்டி வரும், அண்ட் இன்டராக்ஷன்ஸ், பிள்ளையான டோசஸ் போகிறத தவிர்க்கணும், அப்படி நிறைய சிக்கல்கள் வரும். அதே மாதிரி பேஷண்ட் நீங்கள் சொல்கிறத வேறு மாதிரி உலக கொண்டு வேறு மாதிரி பார்க்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதுகளெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும். அதுக்காகத்தான் அது ப்ராக்டிஸ். இப்போ தியரின்றதுக்கும் ப்ராக்டிஸ்ன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுதான். ரைட், வாசிங்க. The goal to ensure the right drug reaches the right patient in the right dose with the right instructions. அதாவது என்ன முக்கியமான ஒரு சரியான மருந்து சரியான நோயாளிக்கு சரியான அளவில் சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட வழிமுறைகளோட கொடுக்கப்படுறத உறுதி செய்கிறது தான் கோல். சரிதானே. ரைட். அப்போ The pharmacist is the final safety net between a medical error and the patient recovery. அது
உதாரணத்துக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் டாக்டருன்ற தவறு இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு சரி செய்ய வேண்டியது டாக்டர்கிட்ட கண்டக்ட் பண்ணி அதை மாற்றி அமைக்க வேண்டியது வேற்ற கடமை, ஃபார்மசிஸ்ட கடமை. சரிதானே? ஏன்னு சொன்னால் பேஷண்ட்டுக்கான கடைசி பாதுகாப்பு சுவர் ஃபார்மசிஸ்ட் தான். ஃபார்மசிஸ்ட்டை தாண்டித்தான் என்ன செய்யுது, மருந்து பேஷண்ட்டுக்கு போகுது. அப்போ அந்த இடத்துலையும் பிளவிடப்பட்டால் என்ன செய்யும், பேஷண்ட்டு ஹெல்த்துக்கு பாதகமாக அமையும் அல்லது உயிருக்கு ஆபத்தாகவும் போகும். அதால் தவறுதலாக டாக்டருன்ற இடத்துல தவறு விடப்பட்டிருந்தாலும் அங்கால பேஷண்ட்டுக்கு போகிறதுக்கு முதல் உள்ள ஒரு பாதுகாப்பு சுவர் என்று நீங்கள் நினைச்சு கொள்ளணும். ஃபார்மசிஸ்டன்ட், இப்போ நீங்கள் ஃபார்மசிஸ்டன்ட் லைக்கில் அப்படி ஒரு பொறுப்பு இருக்குது. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் மாதிரி உங்களுக்கு முதல் நாள் ட்ரைனிங் இப்போ நோட் பண்ணி வைக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் அங்கே சொல்கிற உங்களோட மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் சொல்கிறதுகளை நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறது அது வேறு விஷயம். அதே மாதிரி நான் சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் அங்கே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ரைட், நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன முதலாவது இப்போ நீங்கள் ஒரு ஆள் வாசிங்க. அடுத்தார் மதுசாஜி. First practical assignment. Observe your pharmacy environment today. Which of the 7-star roles do you see your master pharmacist performing the most? ரைட், இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் இன்றைக்கு முதலாவது கிளாஸில் ஒரு ஃபார்மசிஸ்ட்டுக்கு WHO சொல்கிறது 7 ரோல் இருக்குண்டு. அது என்னென்னு சொல்கிறாங்க, 7 ஸ்டார் ரோல்ஸ். என்னென்ன? கேர் கிவர், டிசிஷன் மேக்கர், கம்யூனிகேட்டர், மேனேஜர், லைஃப் லாங் லேர்னர், டீச்சர், லீடர். ரைட், இப்போ முதல் நாள் ட்ரைனிங்குக்கு போகிறீங்க. முதல் நாள் ட்ரைனிங்குக்கு போயிருக்குள்ள உங்களுக்கு சைன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் இருக்கிறார். அவரை நீங்கள் ஒப்சர்வ் பண்ணுவோம். அவரை அவர் என்னென்ன செய்கிறாருன்றதை ஒப்சர்வ் பண்ணுவோம். அந்த ஒப்சர்வ் பண்ணக்குள்ள நீங்கள் நான் சில கேட்பேன். நான் இனி அடுத்தடுத்த நீங்கள் ட்ரைனிங்குக்கு உண்மையில் போக வலிக்கிட்டா பிறகு அல்லது உங்களோட மாஸ்டர் ஃபார்மசிஸ்டோட கொஞ்சம் கதைக்க வலிக்கிட்டா பிறகு சில விட நான் கேட்கலாம் உங்கள்கிட்ட. உங்களோட மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் அந்த 7 ரோலில் உங்களோட மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் கூட இந்த ரோலை எடுக்கிறேன். எது கூட பேஷண்டோட ஒரு கேர் கிவர் கூட இருக்கிறாரா, அல்லது ஒரு சரியான முறையில் டிசிஷன் அல்ல கம்யூனிகேஷனில் சரியான இதாக இருக்கு கொஞ்சம் கூடுதலாக இன்வால்வ் ஆகுறாரா, ஒரு எல்லாம் மேனேஜிங் சைடில் கூட இன்வால்வ் ஆகுறாரு, இங்கால கொஞ்சம் இதை அப்படி சும்மா ஒப்சர்வ் பண்ணி பாருங்க. இது அப்போ பேஷண்ட் கவுன்சிலிங்கில் அவர் நல்ல இதான கம்யூனிகேட்டர். ப்ரிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுறதுல ப்ரிஸ்கிரிப்ஷனை வடிவாக செக் பண்ணி புக்குகளில் இருந்து ஆப்பில் இருக்கா புக்குகளை பார்த்து அப்படி செக் பண்ணுறேன்னு சொன்னால் டிசிஷன் மேக்கிங். இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் கூட இன்வால்வ் ஆகினா என்னது, என்ன ரோல்? இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அதுகளில் கூட இன்வால்வ் ஆகினா என்ன ரோலில் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு அர்த்தம்? சவுண்டாக இன்வென்ட்ரி கண்ட்ரோல் கூட இன்வால்வ் ஆகினா என்ன ரோல்? அன்மியூட் பண்ணி கதைக்கணும். மேனேஜர். இப்போ அப்படி நீங்கள் அது உங்களுக்கு சும்மா ஒரு முதலாவது ஒரு உங்களுக்கு போன உடனே அப்படியே ஒப்சர்வ் பண்ணி பாருங்க. அடுத்தது ரெண்டாவது வாசிங்க. On your own readiness, are you treating the pharmacy as a shop or as a healthcare facility? ரைட், இப்போ முதல் உள்ளுக்க போனோட உங்களோட
மனப்பான்மையை வந்து பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்கு போன உடனே அது ஒரு கடை மாதிரி, சாதாரணமான ஒரு கடை மாதிரி தோணுதா, இல்லை ஒரு போன உடனே ஒரு வியாபாரம் செய்கிற கடை மாதிரி சில உள்ள தோணலாம். சரிதானே, அது உண்டு. என்ற சில என்விரான்மெண்ட்டை பார்க்க அப்படி இருக்கும். சில கடையில் வியாபாரத்து நோக்கத்தில் கடை கடாண்டு விற்பனை நடந்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அது ஒரு வியாபாரம் செய்கிற சாதாரண பலசர கடை மாதிரி தான் ஒரு ஃபீல் ஒன்றை கொடுக்கும். இப்போ நாங்கள் இவ்வளோ சொன்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே ஃபாலோ பண்ணப்பட்டு போச்சுன்னு சொன்னால் அது ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு சுகாதார சேவை மையம் மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது, அந்த உள்ளுக்க போன உடனே உங்களுக்கு என்ன தோணுது? சாதாரண ஒரு கடை மாதிரி பார்க்குறீங்களா, இல்லைன்னு சொன்னால் ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு இதா இடமா பார்க்குறீங்களா என்றதை நோட் பண்ணுவோம். அடுத்தது மூன்றாவது, நம்ம உண்மையான ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து அதை எப்படி பார்க்கணும்? Healthcare. ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு முக்கியமான இடமா பார்ப்போம். ரைட். அடுத்தது, Start your clinical journal today. Write down one thing you know about drugs, side effects, or a patient's version before you leave today. ரைட். அப்போ நீங்கள் ஒரு தனியாக உங்களுக்கு இந்த ஃபார்மல் ட்ரைனிங் கண்டு அங்கே கேட்குறானோ கேட்கலையோ நீங்கள் ஒரு இதை ஒன்று நோட் ஒன்று வச்சிருப்போம். இப்போ முதலாவது போன நாளில் இருந்து நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஒரு நோட் பண்ணி வச்சுருந்தா டச்சலாக ஒரு எவிடென்ஸாக கொண்டு வர சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், அதை கொண்டு டேட் போட்டு நீங்கள் எழுதினதை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு எவிடன்ஸ் தானே. இப்போ ஃபார்மசிஸ்ட் அட்டெண்டன்ஸ் போடலாம். அது அதை விட தச்சலாக நீங்கள் அங்கே என்ன மெயின்டைன் பண்ண உங்களோட ரெக்கார்டை கொண்டா சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணினான்னு சொன்னால் ஏதாவது கொண்டு வேண்டி வரலாம் தான். அப்படி கேட்க மாட்டான்னு கேட்டாலும் நீங்கள் இந்தியிலேருந்தே இப்போ நான் சொல்கிற சில விஷயங்களை நோட் பண்ணி கொண்டு வச்சிருந்தீங்களா, அங்கே உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்ற ஒரு டேட் தருவான் தானே, அந்த டேட்டை போட்டு நீங்கள் முதலாவது நான் இந்த சொன்ன விஷயங்களை என்னென்ன இப்போ ஒரு நோட் பண்ணி கொண்டு போனீங்கன்னு சொன்னால், நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில வேலை தேவைப்பட்டால் காட்டலாம், இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் உதவும். சரி, அப்புறம் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கும் உதவும். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ ஒரு மருந்திൻ്റെ சைடு எஃபெக்ட்ஸ் அதே மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன கேட்டவர் அதை உங்களுக்கு சிலவோட ஹேண்டில் பண்ண முடியாமல் இருந்திருந்தால் ஒரு ஏதாவது நீங்கள் புதுசாக அன்றைக்கு லேர்ன் பண்ணின ஒரு கிளினிக்கல் பாயிண்ட் எல்லாம் நீங்கள் ஒன்று உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாமல் இல்லை ஒரு தெரியாமல் இருந்து உங்களோட மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டை கேட்டு அவர் சொல்லி தந்த விஷயமா இருக்கலாம், அதை நீங்கள் நோட் பண்ணலாம். சரிதானே, அது உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். சரிதானே, ரைட். ஓகே, அப்போ உங்களுக்கு முதலாவது லெசன் வந்து முடிஞ்சுது. இப்போ ஆல்ரெடி ஃபார்மசியில் இப்போ நிற்கிறாக்கள் யாராவது இருக்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லை நீ ப்ளேஸ் பண்ண அப்புறம் தான் போய் கதை போகணுமெண்டாக. ரைட். ஓகே, அப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் தொடங்குற நாளில் இருந்து நான் சில அந்த அசைன்மெண்ட்ஸ் மாதிரி சில விஷயம் சொல்லுவேன். அந்த விஷயங்களை நீங்கள் அங்கே ஒரு தனியார் கொப்பி உண்டோ இல்லை ஒரு புக்கோ ஒரு நோட் ஒன்று வச்சு நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் படிப்படியாக ஃபாலோ பண்ணிக்கொண்டு போகணும். அங்கே மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் ஆகிற ட்ரைனிங்கை வந்து நீங்கள் அது அவர் புதுசாக ஏதாவது பேட்டர்னில் போனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம். அதோடு சேர்த்து இந்த நான் சொல்கிற விஷயங்களையும் கொண்டு போவோம். அதை விட சிஎம்சிசி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணின பிறகு
அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது உங்களுக்கு ட்ரைனிங்கில் வேணுமென்ற மாதிரி அதில் ஏதாவது ஆட் பண்ணி நான் சொன்னால் அதையும் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அதையும் ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க. போனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் உங்களை தியரியில் வந்து சில விட கிட்ட மட்ட பாஸ் பண்ணின ஆட்களும் இருப்பீங்க. இதுதானே இப்போ எல்லாமே ஏ வந்து பாஸ் இருக்காது தானே. பி வந்திருக்கலாம், சி வந்திருக்கலாம், டி வந்திருக்கலாம், இ வந்திருக்கலாம். ஏதோ வந்து ஒரு அரை கிட்ட மார்க்ஸில் வந்து பாஸ் பண்ணி இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக நல்லா செய்தால் ஓவராலாக ஃபுல் டோட்டல் மார்க்ஸில் வந்து கூடுதலாக வரும். ரொம்ப பாஸ் பண்ணுங்க. இப்போ ப்ராக்டிக்கல் நல்லா செய்யணும்னு சொன்னால் இந்த 4 மாதத்தையும் இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை விட இந்த 4 மாதத்தை கொஞ்சம் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணும். ரைட், நாங்கள் அடுத்ததுக்கு மூவ் ஆகும். அடுத்தா மேனகா, சாரி, பவதாரணி. Lesson 2, Anatomy of Prescription and Latin Abbreviations. Welcome back. Now we move from philosophy of care to the language of medicines. A prescription is not just a note, it is a legal directive. If you can't read or interpret it correctly, you can't dispense safely. In OSPI, you will frequently be asked to interpret a prescription. If you guess, you fail. Today we learn a grammar of the pharmacy. ரைட், அப்போ உங்களுக்கு விளங்கணும். இப்போ நான் போட்டது நாங்கள் இப்போ கிளாஸில் கொஞ்சம் இப்போ நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் எடுக்கல வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்களை பார்த்தா தான் எக்ஸாமில் கொஞ்சம் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையா செய்த உடனே உங்களுக்கு அங்கே ஃபெயில் போட போகிறது இல்லை. உங்களுக்கு மார்க்ஸை தான் நீ பார்த்து இதில் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அப்போ இருக்கும். அதில் நீங்கள் பிள்ளையா போட்டிங்கன்றதுக்காக அதில் உங்களுக்கு மார்க்ஸ் குறைவாக கூட இருந்து உங்களுக்கு அதை பிள்ளையா போட்டிங்கன்னா ஃபெயில் போட போகிறது இல்லை. இருந்தாலும் நீங்கள் நினைச்சு கொள்ளணும். அதுக்காக தான் நான் போட்டுக்கிறோம். அப்படி இப்போ நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி பிள்ளையா ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனுக்குரிய ஆன்சரை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபெயிலுன்னு நினைச்சு கொண்டு படிங்க. சரிதானே? அப்போ தான் நீங்கள் சரியாக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வாசிக்க பழகுவீங்க. அப்போ நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் எடுக்கக்குள்ளேயும் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வரைக்குள்ள அதை அவதானத்தோட பார்ப்பீங்கன்றதுக்காக தான் அப்படி போட்டிருக்கே ஒழிய உங்களுக்கு அதுக்காக உங்களை எக்ஸாமில் ஒரு சின்ன ஒரு இதை மிஸ்டேக்காக போட்டதுக்காக அவன் ஃபெயில் பண்ண மாட்டான். என்ன சொன்ன மார்க்ஸை தானே பார்க்குறது. மிச்ச கேள்விகள் சரியாக செய்திருப்பீங்க. உங்களுக்கு இத்தனைக்கு மேலே வந்து 50க்கு மேலே எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே பாஸ் தானே, அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு அந்த உங்களோட குவாலிட்டியை கூட்டுறதுக்காக தான் நான் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான இதை உங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறேன் எங்களோட கிளாஸுக்காக. இப்போ நீங்கள் ஒரு கெஸ் பண்ணின மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் சம்மந்தமான ஒரு இதை கெஸ் பண்ணி நீங்கள் வாசித்து ஒரு கெஸ் பண்ணி ஒரு மருந்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஃபெயிலுன்னு நினச்சிக்கொண்டு படித்தா உங்களுக்கு அந்த ஒரு உங்களோட குவாலிட்டி கூடும். ப்ரிஸ்கிரிப்ஷன் அதை ஹேண்டில் பண்ணுற சம்மந்தமான குவாலிட்டி கூடும். அதுக்காகத்தான் அப்படி போட்டிருக்கு ஃபெயிலுன்ற மாதிரி. அப்போ அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ரைட், வாசிங்க. Class notes, the structure of prescription. A formal prescription follows a strict structure. You must identify these 5 parts instantly: superscriptions, inscription, subscription, signature, prescription details. Superscription, that RX symbol, derived from Latin ரெசிபி. அதாவது சூப்பர்ஸ்கிரிப்ஷன் ஆர்எக்ஸ்ன்றது வந்து ஒரு ரெசிபி. என்ன
ரெசிபி என்ற வேர்ட்ல இருந்து ஒரு டேக் டவ் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது அந்த RX சிம்பல். அடுத்த இன்ஸ்கிரிப்ஷன்ன்றது The name and strength of ingredient, the drug itself. Drug and the name. இன்ஸ்கிரிப்ஷன்ன்றது மருந்தின் பெயர், அதன் ஸ்ட்ரென்த், அதே மாதிரி இப்போ Ingredients. என்னென்ற ஒரு டேப்லெட் பேராசிட்டமால் 500 மில்லிகிராம் சொன்னால் அது வந்து இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது Subscription, direction to the pharmacist on how to prepare the medications, make 10 tablets. எத்தனை ஒரு டோட்டல் குவான்டிட்டி என்ன மாதிரி ஒரு 10 கேப்சூல் அல்லது 100 மில்லிகிராம் 100 கிராம் தயாரிக்க சொல்லி 100 ml தயாரிக்க சொல்லி அப்படி சொன்னால் ஒரு டோட்டல் குவான்டிட்டி சப்ஸ்கிரிப்ஷன். Signature, instruction for the patient. சிக்னேச்சரா இல்லை சிக்னான்னு சொல்றது Take one tablet 3 அதாவது times நீங்கள் early. என்னென்ன படிச்சிருப்பீங்களா இதை சிக்னான்றது டிரான்ஸ்கிரிப்ஷன். சிக்னேச்சர் இப்போ டாக்டரோட சிக்னேச்சர் இல்லை, இதுதான் அது அடுத்ததில் இருக்குது. ப்ரிஸ்கிரைபர் டீட்டெயிலில் இருக்குது சிக்னேச்சர், அது சைன். சிக்னேச்சுரான்றது சிக்னான்றது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், மருந்தை எப்படி பாவிக்கிறது, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். Prescription details, signature, date and registration number. Without these, the document is legally void. அப்போ இவ்வளவு மேலும் அதான் anatomy என்ற ஒரு இப்போ நாங்கள் உடம்புல anatomy என்றால் உங்கள் உடலின் பகுதிகள் தானே, அதே மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷனில் anatomy என்றாக்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் இவ்வளோ பகுதிகளும் இருக்கும். இதில் சில விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் அது ஒரு சட்டபூர்வம் அற்ற ஒரு துண்டு. இப்போ நார்மலாக சரியான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன்ன்றது ஒரு சாதாரண துண்டு இல்லை, ஒரு சட்டபூர்வமான ஒரு ஆவணம். இப்படியான விஷயங்கள் மிஸ்ஸிங்னு சொன்னால் அது சட்டபூர்வமானது இல்லை, சரிதானே? ரைட், அதை நீங்கள் தெரிஞ்சு கொண்டா சரி. அடுத்தா இப்போ யார் வாசிச்சது? பவதாரணி. ரைட், அடுத்தது அகல்யா. Common Latin abbreviation, the pharmacy code. You must memorize these. In the real world, you are expected to write them out in full of the patient label. அதாவது உண்மையில அந்த லட்டின் அப்ரிவியேஷன்ஸ்ன்றது வந்து அதுக்கு சுருக்க குறியீடுகள் தான். இப்போ அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஆனால் லேபிளில் வந்து இப்போ ஒரு பேஷண்ட லேபிளில் வந்து பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி அதை அட்வைஸ் பண்ணுவீங்களன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் கொஞ்சம் விளக்கமாக எழுதணும் வசனம். இப்போ ஒன்ஸ் டெய்லின்னு எழுதிடலாம், இல்லை டேக் டுவைஸ் டெய்லி அண்டு டுவைஸ் அ டேன்னா அந்த விரிவாக்கத்தை எழுதுறது இல்லை, டுவைஸ் அ டே இல்லை, டேக் டுவைஸ் டெய்லி அப்படி அல்லது இப்போ ஒன் பிடின்னு சொன்னால் டேக் 1 டேப்லெட் 2 times a day அப்படி விரிவாக எழுதுவோம். 3 times a டேன்னு சொன்னால் அப்படி கொஞ்சம் விளக்கமாக எழுதுறதான் அதுக்குரிய. ஆனால் உங்களுக்கு இந்த முறை அப்படி ஏதாவது கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் கேள்வி வந்ததும் தியரிக்கு என்ன மாதிரி கேட்டது? അതിന്റെ ക്യൂഡിയന്റ് വന്നാ once a day எழுதிட்டு அதை நாங்கள் இப்படி அவைக்கு சொல்லி கொடுப்போம். அப்படி வந்தது. அந்த பேஷண்ட்டுக்கு அப்படி சொன்ன விரிவன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கேட்கல எப்படி பேஷண்ட்டுக்கு சொல்லுவீங்கன்னா கொஞ்சம் அந்த டேக்குன்னு சொல்லி சொல்லுவோம். பேஷண்ட்டுக்கு சொல்லுவீங்களான்னு கேட்க அந்த டேக் அண்ட் வேர்ட் போட்டு தானே போடுவீங்க. அப்படி போட்டு கொஞ்சம் எழுதினா இல்லை, சரிதானே? ஓகே, வாசிங்க. Abbreviation OD or QD, Latin meaning omni-die, English translation once a day. BID, bis in die, twice a day. TID, tear in die, 3 times a day. QID, quarter in die, 4 times a day. PRN, pro renate as needed.
AC anti-sebum before food, PC post-sebum after food, statin immediately. ரைட். இந்த பிஐடியை வேறுன்னு சொல்லலாம், BD, பிடின்னு சொல்லலாம். டிஐடியை வேறுன்னு சொல்லலாம், TTS, டிடிஎஸ்ன்னு சொல்லலாம். கியூஐடியை வேறுன்னு சொல்லலாம், QDS. யூடிஎஸ்ன்னு சொல்லலாம். இதுதானே அங்கால பிஆர்என்ன்றது வந்து தேவைப்பட்டால், எஸ்ஓஎஸ் என்றாலும் என்ன மாதிரி கிட்டத்தட்ட தேவைப்பட்டால் தான், இஃப் நெசசரி. ஏசிபிசி சாப்பாட்டுக்கு முதல் சாப்பாட்டுக்கு பிறகு, செட் இமீடியட்லி. சரிதானே? ரைட். அப்போ அப்படியான இதுகள் ஓரளவுக்கு சும்மா தெரிஞ்சு வந்தா சரி. அப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், கேப் கேப் அமாக்சிசிலின் 500 milligram, 1 cup TDS PC for 5 days அப்படி இருந்தால் என்னென்று சொல்லுவீங்க? இப்போ இவங்கள்ட்ட ப்ரிஸ்கிரிப்ஷனில் இப்போ 500 milligram அமாக்சிலின் போட்டுட்டு 1 cup TDS PC தர 5 days போட்டிருந்தேன். எத்தனை கேப்சூல் கொடுப்பீங்க? 500 milligram. 15, ஒரு நாளைக்கு டிடிஎஸ் என்றால் 3, அப்போ 5 நாளைக்கு 15, 15. அப்போ ஒரு நாளைக்கு 3 முறை பிசி என்றால் சாப்பாட்டுக்கு after food. பிறகு ஆஃப்டர் மீல்ஸ் 5 நாளைக்கு கொடுப்போம். சரிதானே? அப்படியான இதுகள் உங்களுக்கு விளங்கினா சரி. The pharmacist golden rule: if you encounter an abbreviation you do not recognize, never guess. Your license depends on clarity. Always ask your master pharmacist or call the prescriber to confirm. ரைட். இப்போ அப்ரிவியேஷன் ஒன்று உங்களால் விளங்கி கொள்ள முடியலை என்று சொன்னால் அதை நீங்கள் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. சரிதானே? இப்போ உங்களுக்கு கிளியராக கொடுக்கணும், கிளியராக விளங்கினா கொடுக்கணும், கிளியராக தெரிஞ்சு கொண்டு தான் செக் பண்ணித்தான் கொடுக்கணும். ஒன்றில் உங்களோட மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டை கேட்கணும், இல்லைன்னு சொன்னால் ப்ரிஸ்கிரைபர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லை அப்படியான சில சுச்சுவேஷனில் உங்களுக்கு சில ஒஃபிஷியலான புக் ரிஃபரன்சஸ் இருக்குது, அதுகளில் அது இந்த சரியான ஒரு ஃப்ரீக்குவென்சி அதுகளெல்லாம் படிவாக செக் பண்ணுவோம். அதாவது இதில் என்ன விளங்குது, இந்த கெஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு ஆபத்தானது. இப்போ ஒரு நாளைக்கு ஒருக்கா கொடுக்க வேண்டிய மருந்து 3 நேரம் கொடுத்தா என்ன நடக்கும்? ஓ, 3 மடங்கு ஆகிடும் ஒரு நாளைக்குரிய டோஸ். கிழமைக்கு ஒருக்கா கொடுக்க வேண்டிய ஒரு மருந்து ஒவ்வொரு நாளும் 3 நேரம் கொடுத்தா ஓவர் டோஸ் தான். இப்போ வீக்லி கிழமைக்கு ஒருக்கா எடுக்க வேண்டிய ஒரு மருந்து ஒரு நாளைக்கு 3 நேரம் போகும், அதெல்லாம் ஓவர் டோஸ். அப்போ அதாவது ஆபத்தானதாக இருக்குது. இதுதானே? அப்போ தவறாக அதை விளங்கி கொண்டு தவறாக கொடுத்தாலோ இல்லாட்டி பிள்ளையான ஒரு மருந்தை வாசிக்கக்குள்ள விளங்காமல் மருந்தை மாறி கொடுத்தாலோ அது யாருக்கு ஆபத்து? நோயாளிக்கு ஆபத்து. இப்போ டவுட் இருந்தால் என்ன செய்யணும்? கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்? பேஷண்ட சேஃப்டி முக்கியம், அதோட உங்களோட லைசன்ஸுன்ற பாதுகாப்பு முக்கியம். இதுதானே? ரைட். அப்போ அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு 2வது அசைன்மெண்ட் நோட் பண்ணி கொள்ளுங்க, வாசிங்க. To a practical assignment, go to the dispensing area and ask to see 5 different prescriptions. For each one, identify the inscription and the signature. Translate இப்போ அங்கே the சில Latin. பணியமாக ஃபார்மசிஸில் நின்றீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட அங்கே சில ஃபார்மசியில் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். இதுதானே? பேஷண்ட்டு சில ப்ரிஸ்கிரிப்ஷன் புக்குகளுக்கு வச்சிருக்கும் பாருங்க, புக்குகளுக்கோ இல்லாட்டி வேறையாக எடுத்து
வச்சிருக்கும். அதில் கிளினிக் செட்டப் கிளினிக்கோட சேர்ந்த மாதிரி இருந்தால் அங்கே ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கட்டாயம் இருக்கும். இருந்தால் கேளுங்க மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட், எனக்கு ஒரு வித்தியாசமான ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஒரு 5 காட்ட சொல்லு, அதில் ஏதாவது பிரச்சனை இருப்பாண்டு. அப்படி டிஸ்பென்சிங் ஏரியாவுக்கு போய் ஃபார்மசியில் இருக்கிற டிஸ்பென்சிங் கவுண்டரில் ஒரு 5 நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் எத்தனையும் பார்க்கலாம். சரிதானே? அதை கேட்டுட்டு இந்த புதுசாக நீங்கள் போய் நின்ற உடனே கண்டவாட்டுக்கு அங்கே போய் பூந்து இங்கே போய் பூந்து அப்படி இப்படி ஆடிக்கொண்டு இருந்தால் சிலவள அங்கே சிலவள குழப்பங்கள் பிரச்சனைகள் வரலாம். முதல் நீங்கள் கொஞ்சம் பழகி கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும் வரைக்கும் கொஞ்சம் எதை கேட்குறேன்னு சொன்னாலும் எதை செய்ய போகிறீங்கன்னு சொன்னாலும் கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டுட்டு மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டையோ ஓனர்கிட்டையோ கேட்டுட்டு ஒரு இடத்துக்கு என்டர் ஆகிறதா இருந்தா என்ன, என்னன்னு சொன்னால் அது அப்படி ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல இல்லைதானே. புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, புதுசாக ஒரு ஃபார்மசியில் ஏற்கனவே நிற்கிற ஃபார்மசியெல்லாம் பிரச்சனை இல்லை. புதுசாக ஒரு இடத்துக்கு போய்க்குள்ள நீங்கள் கொஞ்சம் உடனடியாக நீங்கள் ட்ரைனிங்குக்கு தானே விட்டுருக்கன்ட்டு கேட்காம கொள்ளாமல் எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ணலாம்னு நீங்கள் மூவ் பண்ண வேண்டாம். அது உங்களோட இதுக்காகத்தான் சொல்கிறேன். இப்போ 4 month ட்ரைனிங் எடுக்கணும். அதில் நீங்கள் முதல் நாளே பிள்ளைக்க விட்டுட்டீங்கன்னு சொன்னால் கிடையாது. சொன்னால் அவையில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி சில விஷயங்கள் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உங்களோட நடவடிக்கைகளும் இருக்க வேணும். அதால் முதல் போன உடனே மெல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் மூவ் பண்ணிக்கல நீங்கள் கொஞ்சம் பெர்மிஷனை கேட்டுட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்கலாமோன்னு கேட்டுட்டு அப்படி இதில் கிடக்கு பாருங்கன்னு சொன்னேன். அப்படி கேட்டு 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 மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சரி 4 மாத ட்ரைனிங்குக்கும் அவையின் சப்போர்ட் இருக்கும். முதல் நாளே நீங்கள் குழப்படி காட்டி விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் சப்போர்ட் இருக்காது. சரிதான். அது சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்கிக் கொள்வோம். எல்லா ஃபார்மசிலையும் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் முதல் நாளே அவதானமே முதல் நாளே இருந்தே நீங்கள் கொஞ்சம் படிப்படியாக மூவ் பண்ணீங்கன்னா நல்லா. அதுக்காகத்தான் நான் நீங்கள் தொடங்குறதுக்கு போகிறதுக்கு முதலே சில விஷயங்கள் கதைக்கிறேன். அப்போ முதல்ல ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு கேட்டுட்டு ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பாருங்க. அதில் இப்போ நாங்கள் பார்த்தோம் முக்கியமான ப்ரிஸ்கிரிப்ஷன் அனாட்டமின்னு பார்த்துனாங்க, என்னென்ன பகுதிகள் இருக்கணும், அதில் எத்தனை ப்ரிஸ்கிரிப்ஷனில் அதுகள் இருக்குது, எத்தனையில் அது இல்லை அதை பாருங்க. இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு வைக்கக்குள்ள அப்படியான ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வைப்பான். வச்சுட்டு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வெளியிடா இல்லாட்டி ஒரு ஜெனியூனான ப்ரிஸ்கிரிப்ஷனானு கேட்கக்குள்ள அதில் இந்த முக்கியமான சில விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இப்போ டேட் முக்கியம், டேட் இருக்கணும். டேட் இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யணும், டேட் இல்லாத ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்போ எழுதப்பட்டதுன்னு உங்களால் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ அது கேட்டால் அது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஜென்யூனானது இல்லைன்னு நீங்கள் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது காரணம் கேட்டால் டேட் இல்லையான்னு சொல்லணும். அப்போ டாக்டர்ன்ற சிக்னேச்சர் இல்லை, டாக்டர் சைன் பண்ண இல்லை, சும்மா மருந்து மட்டும் எழுதிட்டு. அப்போ வேலிட் இல்லைன்றதுக்கு இன்னொரு ஆன்சர் எழுதுவீங்கள், ப்ரிஸ்கிரைபர்ன்ற சிக்னேச்சர் இல்லைன்றது. டாக்டர் SLMC நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைன்னு சொன்னால் அதையும் சொல்லலாம். இதுதானே அப்படியான இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை பார்த்தா தான் ஓரளவு தெரியும். சரிதானே? இப்போ நான் உங்களுக்கு ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஐடியாக்காக சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் உங்களோட இந்த இது இருக்குத்தானே, நான் ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போடுறேன். இப்போ உங்களோட அந்த பாஸ் பண்ண ஆக்கிற குரூப்பில் நீங்கள் எங்கே யார் ஃபார்மசியில் இருந்தாலும், ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறாக்கள் இருந்தாலும், ட்ரைனிங்க்கு போகிறாக்களா இருந்தாலும், உங்களோட ஃபார்மசிஸுக்கு வர ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை 7 மணி சொன்னால் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தால் எடுத்து அந்த குரூப்பில் போட்டால் இப்போ ஒரு ஃபார்மசிக்கு வர ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி. இப்போ உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸுக்காக இப்போ இன்றைக்கு உங்களோட ஒரு ஃபார்மசியில் ஒரு 10 இருந்து நீங்கள் ஒரு 4 ப்ரிஸ்கிரிப்ஷன் போடுறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ஃபார்மசியில் அனுப்பிங்க. இல்லை 2 பேர் ஒரு ஃபார்மசியில் இன்றைக்கு ஒரு 30 ஃபார்மசியில் இன்றைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்குமான ப்ரிஸ்கிரிப்ஷன் புது விதமான ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் எத்தனை ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஜென்யூனாக இருக்குது, எத்தனை விஷயங்கள் மிஸ் ஆகுதுன்ற விஷயங்களை நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளலாம். தட்டி
ஃப்ரீ டைமில் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம். அதுக்காக சொல்கிறது. சரிதான், ரைட். பாருங்க, அதில் இந்த அப்ரிவியேஷன்ஸ் இருந்தால் ஆ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த இன்ஸ்கிரிப்ஷனை பாருங்க. மருந்துட பேர் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, சிக்னா நோயாளிக்கு என்ன முறையில் எழுதப்பட்டிருக்குது, அதே மாதிரி அதில் இருக்கிற அப்ரிவியேஷன்ஸ் இருந்தோம்னு சொன்னால் அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அதை இப்போ 1 TID-PC தான் என்ன அர்த்தம், ஒன் டேப்லெட். TID அல்லது TDSன்றது வந்து 3 times a day. PCன்றது வந்து ஆஃப்டர் ஃபுட் அல்லது ஆஃப்டர் மீல், சாப்பாட்டுக்கு பிறகு. அப்போ ஃபுல் பேஷண்ட் லேபிளில் எப்படி வரலாம்ன்றதை நீங்கள் ஒரு உங்களோட மண்டேக்குள்ளே யோசிச்சு பார்க்கணும். சரிதானே? இப்போ யோசிச்சு டேக் 1 டேப்லெட் 3 times a day ஆஃப்டர் மீல்ஸ். இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்படி இருந்திருந்தா 1 TID-PC இருந்திருந்தால் நீங்கள் எழுத வேண்டியது, பேஷண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய டேக் 1ன்றதை 1, டேக் 1 டேப்லெட், டேப்லெட் 2 டேப்லெட், டேக் 1 டேப்லெட், TID-ன்றது 3 times daily, PC-ன்றது ஆஃப்டர் மீல்ஸ், அப்படி எழுதி கொள்ளலாம். சரிதானே? அப்போ அது உங்களுக்கு இன்னொரு 2வது அசைன்மெண்ட். இப்போ இதுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது உங்களுக்கு இந்த குரூப்பில் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை போடுறது. சரிதானே? அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வேண்டாம் உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் மட்டும் பார்க்காமல் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி போடுறது உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். சரிதானே? ரைட். நாங்கள் அடுத்த ஏரியாவுக்கு மூவ் பண்ணுவோம். அடுத்து உங்களுக்கு 3வது லெசன், இதில் ஒரு அசைன்மெண்ட் தருவேன். இப்போ நீங்கள் போய் முதல் கிழமை அநேகமாக இந்த இதுகளை ஃபாலோ பண்ணுவோம். சரி, இந்த இதுகளை செக் பண்ணி பார்த்து நான் சில விஷயம் சொல்லிட்டேன். அடுத்தால் இந்த 22/12 ARNCL இருக்கிற யாரு போன் பேரில் இருக்கிறார்கள், பேரை மாற்றிக்கொள்ளுங்க. அடுத்தால் கோபிதா. Lesson 3, Dosage Forms and Routes of Administration. Welcome back. In our last lesson, we learned how to read a prescription. Today, we learn why the form of the medicine matters. As a pharmacist, you must understand that the same chemical, like paracetamol, can be இப்போ delivered நான் as a நினைமா இது ஒவ்வொன்றும் வந்து அடுத்தடுத்த நாளைக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த முதல் என்ன பேட்டர்னில் போகும். நீங்கள் சில வேளை ஃபார்மசியில் நின்றீங்கன்னு சொன்னால் என்ன விஷயங்களை நோட் பண்ணணுன்றதுக்காக முதல் ஒரு 5 லெசனை வந்து நான் முதலே ஒன்றா சேர்த்து வந்து நான் சொல்லிவிட்டேன்னா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ அது சம்பந்தமான விஷயங்களை தொடங்குவீங்க என்று சொன்னால் ஒரு ஒன்றொண்டா ஒரு ஒரு முக்கியமான ஒன்றோடொன்று தொடர்பட்ட ஒரு 5 லெசனை வந்து நான் ஒரு ஏரியா சொல்லிவிட்டால் அதை நீங்கள் தொடர்புபடுத்தி பார்ப்பீங்க. தொடர்புபடுத்தி பார்த்து அதை அங்கே அப்ளை பண்ணுவீங்கன்றதுக்காக நான் கிட்டத்தட்ட அடுத்த நாள் செய்ய வேண்டிய லெசனை வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லி விடுறேன். ஏன்னா நீங்கள் தொடர்புபடுத்தி ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்காக. சரிதானே? ரைட். அப்போ நீங்கள் முதல் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை என்னென்று பார்த்ததுன்றது படித்த நீங்கள். அப்போ இனி அதில் டோசேஜ் ஃபோம் அதுகள் இருக்கும். அப்போ அதில் மருந்தின வடிவங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நார்மலாக உதாரணத்துக்கு ஒரே கெமிக்கலாக இருக்கலாம். சரிதானே? வாசிக்கும். as a tablet, syrup, an injection, or a suppository. Each route determines how fast the drug acts, onset, and how much of it actually reaches the bloodstream. Bioavailability. In your OSP, if you give a patient a suppository and tell them to swallow it, you will fail the station immediately. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதுக்காகத்தான் அதை நீங்கள் பிள்ளையாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபெயிலுன்ற ஒரு விஷயம் சொல்கிறனே ஒழிய அந்த அப்படி ஒரு அந்தளவுக்கு இதாக இருக்கா உங்களுக்கு மார்க்ஸை பொறுத்து தான் போகும். திரும்ப சொல்கிறேன், நான் உங்களை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் பிள்ளை விடக்கூடாதுன்றதுக்காக நான் அதை ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகிறனே ஒழிய உங்களுக்கு ஃபெயிலுன்ற வேர்ட் நான் பார்க்கறதுக்கு காரணம் நீங்கள் அவதானமாக அதை பார்ப்பீங்களன்றதுக்காக.
சரிதானே. ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் அப்படி ஒன்று பிள்ளைன்றதுக்காக ஃபெயில் போடுறது இல்லை. உங்களுக்கு மார்க்ஸை வச்சு தான் ஃபெயில் போடுறது. இருந்தால் நான் உங்களுக்கு நீங்கள் விடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஒவ்வொரு முட்டி ஃபெயில்னு நினச்சிக்கொள்ளுங்கன்றதுக்காக போட்டுக்கொண்டு வரணுன்றதை திரும்ப சொல்கிறேன். அப்போ அதில் என்ன சொல்லி ஒரே கெமிக்கலாக இருக்கலாம், பேராசிட்டமோலாக இருக்கலாம். அதில் வந்து ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கலாம். டேப்லெட் இருக்கலாம், சிரப் இருக்கலாம், சப்போசிட்டரி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். சரிதானே. அப்போ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ரூட்டால், டேப்லெட்ன்றது வாய் மூலமாக இருக்கலாம், சப்போசிட்டரி என்றது ரெக்டல் ரூட்டாக இருக்கலாம், அப்படி ஒவ்வொரு ரூட்டாக இருக்கலாம். இப்போ அதை நீங்கள் அது அப்படி போய்க்குள்ள வந்து ரூட் மாறைக்குள்ள வந்து ஒன்று வந்து நீங்கள் எந்த ரூட்டில் கொடுக்குறீங்கன்றது ஒரு 2 விஷயத்தை வந்து தீர்மானிக்கும். வாய் மூலமாக எடுக்கிறீங்களா, இன்ஜெக்ஷன் எடுக்கிறீங்களா, சப்போசிட்டரி எடுக்கிறீங்களா, எந்த வழியில் எடுக்கிறீங்களான்றது வந்து முக்கியமான 2 விஷயத்தை தீர்மானிக்கும். ஒன்று வந்து ஒன் செட் ஆஃப் ஆக்ஷன், எவ்வளோ நேரத்தில் மருந்து வேலை செய்ய போகுது. சில ஒரு இன்ஜெக்ஷனாக போட்டால் கொஞ்சம் குயிக்காக வேலை செய்யும், வாய் மூலம் எடுத்தால் கொஞ்சம் லேட்டாக. அந்த ஒன் செட் எவ்வளோ நேரத்தில் வேலை செய்ய போகுது, ஒன் செட் ஆஃப் ஆக்ஷன். இப்போ இன்ஜெக்ஷன்னா வேகமாக வேலை செய்யும், டேப்லெட்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும். மற்றது பயோ அவைலபிலிட்டி மாறும். உங்களுக்கு தெரியும், ஓரலாக எடுக்கக்குள்ள பயோ அவைலபிலிட்டி எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டாபாலிசம் அதுகளை தாண்டி போய்க்குள்ள பயோ அவைலபிலிட்டி எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். இன்ஜெக்ஷன் ஐவியா போடக்குள்ள, இன்ட்ராவீனஸாக வெயினுக்குள்ள பிளட்டுக்குள்ள டிரெக்டாக ஏற்றக்குள்ள கூடவே இருக்கும், 100% இருக்கும். சரிதானே. அப்போ அது மாறும். அப்போ உதாரணமாக உங்களுக்கு இந்த சப்போசிட்டரி எழுதியிருக்க, சப்போசிட்டரி ஒன்ஸ் டெய்லி என்று எழுதியிருக்கக்குள்ள அதை நீங்கள் சப்போசிட்டரியை வந்து ஒழுங்கா சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரியோ, டேக் ஒன்ஸ் டெய்லி என்று எழுதி போட்டு ஒரு நாளைக்கு கொண்டு எடுங்கன்னு சொன்னால் சரியோ. இப்போ பேஷண்ட்டுக்கு தெரியும்னு நினச்சிக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, ஒரு விஷயத்தை சொல்ல கூடாது. பேஷண்ட் இந்த மருந்து சம்மந்தமாக எல்லாம் படிச்சுட்டு வந்தவரும் இல்லை தானே, அவருக்கு தெரியாதுன்றதை வச்சுக்கொண்டு தான் நீங்கள் சொல்லணும். மற்ற செக் பண்ணி பார்க்கணும். ஒரு டோசேஜ் ஃபார்ம் பேஷண்ட் வாங்குறான்னு சொன்னால் அதை அவருக்கு பயன்படுத்த தெரியுமான்றதை செக் பண்ணணும். சரிதானே. ரைட். பயன்படுத்த தெரியுமா, அதாவது சப்போசிட்டரி கொடுத்தா அது என்ன ரூட்டில் வைக்கணும்னு தெரியும். அதாவது ரெக்டல் ரூட் மேலே வாசல் வழியாக தான் அந்த பாவிக்கணும். இப்போ அதை நீங்கள் சப்போசிட்டரியை கொடுத்து ஒழுங்கா சொல்லி சொன்னால் அது வந்து ஃபெயிலுன்னு தான் நினைக்கணும் நீங்கள். அதாவது நீங்கள் அப்படி பிள்ளை விடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறோம். ரூட்டை வந்து சரியாக சொல்லுவோம். பேஷண்ட் கவுன்சிலிங் வந்து கிளியராக இருக்கணும். சரிதான். ரைட். அப்போ உண்மையில கொமனாக ரூட்ஸ் வந்து என்னென்ன ரூட்ஸ் இருக்குது, ஓரல்ன்னு சொன்னால் எந்த வழி, வாய் மூலம், ஜிஐடி ஓரல் டேப்லெட் சிரப் அதுகள் இருக்குது வாய் மூலம். சப்லிங்குவல்னு சொன்னால் நாக்குக்கு கீழே வைக்கிறது, ஜிடிஎன் மாதிரியான டேப்லெட் நாக்குக்கு கீழே வைக்கிறது. ஐவி இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன், ஐஎம் இன்ட்ராமஸ்குலர் மசிலில் போடுறது, ரெக்டல் ரூட் சப்போசிட்டரி மலவாசல் வழியாக வைக்கிறது, நார்மல் டாபிக்கல் க்ரீம்ஸ் அதுகள் தோலில் பூசுறது, அப்படியானதுகள் எல்லாம் இருக்கு. Understanding the delivery system, oral route, enteral, solid, tablets, capsules. Some are entry-coated to protect the stomach or sustained release to release medicine slowly. Rule: never crush or chew these. அப்போ சொலிட் டோசேஜ் போகும்போதுக்குள்ள டேப்லெட்ஸ் இருக்கலாம், கேப்சூல் இருக்கலாம். சில டேப்லெட்ஸில் வந்து என்டரி கோட்டட் ரெண்டு போடப்பட்டிருக்கலாம். என்டரி கோட்டட் ரெண்டு போடப்பட்டதுன்னு மீனிங் என்ன? ஸ்டொமக்கில் என்ன செய்யாது என்டரி கோட்டட்? கரையாது. அசிடிக் மீடியத்தில் கரையாமல் அங்கால இண்டஸ்ட்ரியில் போய் கரையும். அப்படின்றதுக்குள்ள அந்த கோட்டை வந்து நாங்கள் உடைக்கலாமோ, பாதியை உடைக்கலாமோ, கடிச்சு சாப்பிடலாமோ, இல்லை நொறுக்கி போட்டு கரைச்சி போட்டு குடிக்கலாமோ? குடித்தா அந்த கோட் வந்து உடைஞ்சிடும். உடைஞ்ச அப்புறம் அந்த கோட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாது. இப்போ இறப்பையில் கரையக்கூடாதுன்னு நீங்கள் கோட்டை போட்டுவிட்டு அதை உடைச்சி கரைச்சி போட்டு குடிச்சிங்கன்னு சொன்னால் அது இறப்பையில் அது வெளியால் தான் இருக்க போகுது, ஓப்பனாக இருக்க போகுது.
அப்போ இறப்பையை பாதிக்கக்கூடிய மருந்தோண்ட கோட் பண்ணி போட்டு அப்படி அசிட்டில் கரையாமல் அங்காள போய் கரைகிற மாதிரி கொடுத்து கூட அது பாதுகாப்பாக இருக்கும். அதை உடைச்சி கரைச்சி போட்டு இறப்பைக்கு கொடுத்தீங்கன்னா அது கரைஞ்சிட்டு அப்போ இறப்பைக்கு பாதிப்பை கொடுக்க போகுது. அப்போ அப்படி கோட் பண்ணி இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, உடைக்கக்கூடாது. சிலது மருந்து சஸ்டெயின் ரிலீஸ் ஆகிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுற மாதிரியான டேப்லெட் இருக்கும். அதுகளையும் என்ன செய்யக்கூடாது, உடைச்சி போட்டு கரைச்சி போட்டு குடிக்கக்கூடாது. இல்லை உடைச்சி போட்டு குடிக்கக்கூடாது. ஏன்டா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுற மருந்து கட்டாயம் டோஸ் வந்து எப்படி இருக்கும், கூடவே இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ காலமும் இருக்கா பின்னேரம் இருக்கா எடுக்க வேண்டிய ஒரு மருந்தை ஒரு நேரமாக போடுறேன்னு சொன்னால் ஒரு ஏடியா 100 போடுறேன்னு சொன்னால் 200ஐயும் ஒண்டா வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி சில வேலை செய்திருப்பாங்க. அதை நீங்கள் உடைச்சி போட்டு குடிச்சிங்கன்னு சொன்னால் 200 முறையடியா என்ன செய்திடும், ஏண்டா கோட் வந்து உடைஞ்சிட்டு தானே. அப்போ முழுக்க ஒரு ஏடியா ரிலீஸ் பண்ணி ஓவர் டோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு காலமும் இந்த கோட் பண்ணப்பட்ட மருந்துகளை வந்து உடைச்சி பாவிக்கிறத தவிர்க்க வேணும். முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனல் கோட்டுகள் இருக்கு தானே, அதுகள் உடைச்சி பாவிக்கிறத தவிர்த்து கொள்வோம். லிக்விட் சிரப் சஸ்பென்ஷன் உடைச்சி பாவிக்கிறது மட்டும் இல்லை, ரூல் வந்து என்ன, நெவர் கிரஸ் ஓ சூ தீஸ், அதாவது சப்பி சாப்பிடவோ உடைச்சி எடுக்கவோ கூடாது. அப்படி கோட்டுகள் போடப்பட்டது. Liquid, syrup, suspensions, emulsions. Always advise the patient to shake the bottle before use, measuring the dose to ensure the active ingredient is evenly distributed. அந்த திரவமான மருந்துகளை அநேகமாக சஸ்பென்ஷன் எமர்ஷன் மாதிரியானதுகளை குலுக்கி போட்டு எடுக்கிறது எல்லாம் என்னென்னு சொன்னால் அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வந்து சமமாக வந்து கலக்கிறதுக்காக. அடுத்தது parenteral route, injectable, intravenous, fastest route, direct into the blood, intramuscular, into the muscle, example vaccination, subcutaneous, into the fatty tissues, just under the skin, example insulin. Note, as a community pharmacist, you are usually responsible for counseling on how to use insulin pens or how to manage injections, even if you are not the one administering them. அதாவது இப்போ பேரண்டல் ரூட்டுக்குள்ள ஐவி ஐஎம் சப்கியூட்டனியஸ் அதுகள் வருது. இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்டாக வந்து நீங்கள் கூடுதலாக அந்த இன்ஜெக்ஷன்ஸில் வேக்சின்ஸ் அதுகளை பெருசாக இன்வால்வ் ஆகாட்டிலும் இந்த இன்சுலின் சம்மந்தமாக இன்சுலின் சிரிஞ்சஸ், இன்சுலின் பென் அதுகள் சம்மந்தமான அட்வைஸுகள் தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்வோம். என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு அதை கேள்வியில் கேட்கலாம். ஒரு இன்சுலின் பெண்ணை கொடுக்கக்குள்ள அதை எப்படி போடுறேன்னு அட்வைஸ் பண்ணுவீங்களான்னு ஒரு 5 வசனத்தில் எழுத தெரியும். இப்போ இன்சுலின் நார்மலாக வயலில் எடுத்து சிரிஞ்சால் எடுத்து போடுறேன்னு சொன்னால் அதை எப்படி எழுதுறான்னு தெரியும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் அதைத்தான் உங்களுக்கு கூட பார்ப்பான். அப்போ அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு இன்சுலின் போடுறதுக்குரிய அட்வைஸ், அதில் இன்சுலின் பெண்ணுக்குரிய அட்வைஸ். இப்போ இன்சுலின் பெண்ணில் போடுறதா இருந்தான்னு இன்சுலின் சிரிஞ்சால 1 ml சிரிஞ்சால போடுறதா இருந்தால் 2க்கும் உரிய அட்வைஸை செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதக்கூடிய மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நோட்ஸில் இருக்குது உங்களுக்கு தியரியில். Topical and transdermal. Topical creams, ointments, gels applied to the skin for local effects. Example, antifungal cream. Transdermal, patches designed to release medication into the bloodstream over a long period. Example, nicotine patches. Special routes, rectal or vaginal, suppositories or pessaries. Use locally or for systemic absorption when oral is not possible. எக்ஸாம்பிள் வாமிட்டிங் பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி எடுக்கிற ஆளுக்கு வந்து ஓரலாக டேப்லெட்டை கொடுத்தா சிலவோட அதையும் வாமிட் பண்ணிடுவார். அதால் ரெக்டல் ரூட் வந்து கூட சூட்டபிள். இந்த ரெக்டல் ரூட்டுக்கு அநேகமாக நாங்கள் சப்போசிட்டரின்னு சொல்லுவோம், வெஜினல் ரூட்டுக்கு பெசரிஸ்ன்னு சொல்லுவோம். அதை விட இன்ஹேலர்ஸுன்ற அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சப்போசிட்டரிஸுக்குரிய அட்வைஸும் வந்து பேஷண்ட் அட்வைஸும் வந்து சப்போசிட்டரிஸ் பெசரிஸ் அதுகளுக்குரிய பேஷண்ட் அட்வைஸும் வந்து
எழுத தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதையும் செப்பரேட்டாக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிதாங்க. ரைட். அதே மாதிரி இன்ஹேலர்ஸ் அதை நான் வேணுமென்னா அப்புறம் தருவேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்ஹேலேஷன்க்குள்ள இந்த அஸ்மாவுக்கு பாவிக்கிற இந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலர், ட்ரை பவுடர் இன்ஹேலர், இதுகளையும் நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. என்ன மாதிரி பாவிக்கிறது, ட்ரை பவுடர் இன்ஹேலர் எப்படி பாவிக்கிறது, கேப்சூல் அப்படி போட்டு அப்படி திருப்பி அப்படி இழுக்கிறது, எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது, அப்படி மூச்சை விடுறது, அதுகளெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். மற்றது மீட்டர் டோஸ் இன்ஹேலர்னு சொன்னால் அதுக்குரிய அட்வைஸையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை நான் பிறகு சில அட்வைஸுகள் தருவேன். சரிதானே. மற்ற உங்களோட மாஸ்டர் ஃபார்மசிஸ்டையும் ஒன்று கேட்கலாம். The pharmacist's reality: never assume the patient knows how to use their medicine. A patient with asthma might be spraying the inhaler into their mouth without inhaling it. Always ask, can you show me how to use this? அப்போ இதில் ஓரளவுக்கு இந்த தோலில் பயன்படுத்துகிறது வந்து நான் சொல்லாமட்டு இந்த க்ரீம், ஒயின்மெண்ட், ஜெல்ஸ் அதுகளை வந்து என்ன மாதிரி பாவிக்கிறதுன்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு தின் லேயராக வந்து அப்ளை பண்ணணும், கையில் கழுவணும். அதே மாதிரி சில இதுகளை வந்து ஓப்பன் திறந்த புண்ணுகள் அதுகளுக்கு மேலே பூசக்கூடாது, அப்படியானதுகள் எல்லாம் இருக்கும். அப்போ அதுகளெல்லாம் புண்ணுக்கு பாவிக்கிற க்ரீம்னு சொன்னால் அதை இப்போ இந்த புண்ணுக்கு மேலே பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது புண்ணுக்கு பாவிக்கிற க்ரீம் புண்ணுலான்னு பாவிக்கிறது. சில க்ரீம்ஸ்கள், சில ஒயின்மெண்ட்ஸ்கள் தோலில் வந்து புண்ணுகள் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு மேலே பூசக்கூடாதுன்றது. நம்ம அதை பூசக்கூடாது. டிரான்ஸ்டர்மல் பேச்சஸ்ன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஏன்னா அது ஸ்லோவாக ஸ்டடியாக வந்து ரிலீஸ் பண்ண போகுது. பேச்சஸை வந்து இப்போ டெய்லி சேஞ்ச் பண்ணணுன்ற சில அட்வைஸ் இருக்கும். சிலவில் சேம் சைட்டில் வந்து ஒரே இடத்துல வந்து திரும்ப திரும்ப போடக்கூடாதுன்னு இருக்கும். மற்றது க்ளீனான ட்ரையான ஸ்கின்ல அதை அப்ளை பண்ணணும்னு இருக்கும். அப்படியானது எல்லாம் உங்களுக்கு உள்ளது செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் ரூட்ஸ் ஓரளவு தெரியும், சொல்லியாச்சு. அடுத்தது வந்து இந்த சொன்னான் இப்போ ஒரு காலமும் ஒரு மருந்தை கொடுக்கக்குள்ள வந்து நோயாளி வந்து அவற்றை மருந்தை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைச்சு கொண்டு ஒரு நாளும் கொடுக்கக்கூடாது. சரிதான். இப்போ சில நோயாளிகள், சில இல்லை பல நோயாளிகள் வந்து மருந்தை வந்து தவறாக பயன்படுத்தினோம், சரியான அட்வைஸ் இல்லாததால். இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்மா பேஷண்ட் ஒரு ஆள் வாயில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி போட்டு அதை இழுத்து உள்ளுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சு வெளியில் விடாமல் இருந்தால், வாய்க்குள்ளே வச்சு அடிக்க சொன்னது ரெண்டு மட்டும் சொல்லி இப்போ வாய்க்குள்ளே வச்சுட்டு 2 தரம் அடிக்குங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டா, வாய்க்குள்ளே வச்சு 2 தரம் அடித்து போட்டு 2 வாயை திறந்து கூட வெளியால் போய் ஆமாம் இல்லையா. சரியான முறையில் அவர் எப்படி பாவிப்பீங்கன்னு அவர்கிட்டயே திரும்ப கேட்கலாம். அப்படி பாவிப்பீங்க சொல்லி காட்டும் அப்படின்னு சொன்னால் அவர் வாய்க்குள்ளே வச்சு அடிச்சு போட்டு விழுவேன்னு சொன்னால், இல்லை நீங்கள் வாய்க்குள்ளே வச்சு அடித்து இழுத்து மூச்சை உள்ளுக்கு மறந்து போகணும். வடிவாக இழுத்துட்டு ஒரு 10 செகண்ட் மூச்சை பிடிச்சி வச்சிருந்துட்டு வெளியே விடுங்கன்னு பிறகு நீங்கள் அதை திருத்தி சொல்லி விடலாம். இல்லையான்னு சொன்னால் வாய்க்குள்ளே வச்சு அடிங்கன்னு சொல்லிவிட்டா பேஷண்ட் வச்சு வாய்க்குள்ளே வச்சு அடிச்சுட்டு டக்காண்டு வெளியில் விட்டுட்டு போகலாம். அப்போ அதால் மறந்து ஒழுங்காக வேலை செய்யாது, வேலை செய்ய வாய்ப்பு குறைவு. சரிதானே. அப்படி இன்னொரு சரியான ஒரு அட்வைஸ், பேஷண்ட் கவுன்சிலிங், பேஷண்ட் அட்வைஸ் இல்லாதால பேஷண்ட் தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவறான டெக்னிக்கில் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் நீங்கள் எப்பவும் வந்து பேஷண்ட்டை கேட்கும். சரிதானே. இப்போ எப்படி பயன்படுத்துறீங்கன்னு நீங்கள் ஒரு சொல்லி காட்டுங்கன்னு கேட்குறதுல பிள்ளை இல்லை. சரிதானே. ரைட். இதில் உங்களுக்கு எத்தனையாவது 3வது அசைன்மெண்ட் நோட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் நீங்கள் தனியாக ஒரு இதில் காப்பி ஒன்றில் நோட் பண்ணக்கூடாது. Your practical assignment: walk to the pharmacy shelves today. Group
Group the medications into these three categories: solid oral, liquid oral, and topical. Pick one modified release tablet, example SR, XR, or MR, and check the packaging. Does it have a warning about crushing it? வார்னிங் அபவுட் கிரஷிங் இட், உடைக்கிற சம்மந்தமாக ஏதாவது வார்னிங் இருக்கா, உடைச்சு பாவிக்கக்கூடாதுன்ற ஏதாவது. இப்போ நீங்கள் மோடிஃபைட் ரிலீஸ் எம்ஆர் டேப்லெட், எஸ்ஆர் டேப்லெட், எக்ஸ்ஆர் டேப்லெட் எல்லாம் டேப்லெட்ஸ்கள் இருக்குது. ஸ்லோ ரிலீஸ், சஸ்டைன் ரிலீஸ், மோடிஃபைட் ரிலீஸ் அப்படிலாம் இருக்குது. அதில் ஏதாவது வார்னிங்கில் ஏதாவது இப்போ அதை உடைச்சு பாவிக்கக்கூடாதுன்ற ஏதாவது வார்னிங் இருக்கான்னு ஒரு கப்பேரம். என்ன உடைச்சு பாவிக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டோம் இல்லை, உடைச்சா என்ன நடக்கும், அந்த அந்த கோட் கோட் போடப்பட்ட அப்படி அந்த ஸ்பெஷல் ஃபார்மாக அதை செய்ததுன்ற பர்பஸே வந்து ஃபெயில் ஆகும். அதே மாதிரி முதலாவது என்ன சொன்னேன், போய் உள்ளுக்கு ஒருக்கா நடந்து பார்க்கணும், பார்த்து அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். இப்போ திண்மமாக இருக்கிற மருந்து, ஓரலாக எடுக்கிற திண்மம், அதே மாதிரி ஓரலாக எடுக்கிற திரவமான மருந்துகள், இன்டர்னல் லிக்விட், அப்புறம் எக்ஸ்டர்னல் பாவிக்கிற எக்ஸ்டர்னல் லிக்விட், அதே மாதிரி ஒளியில் பாவிக்கிற செமி சொலிட் க்ரீமுகள். அப்படி நீங்கள் ஒரு இதை பாகப்படுத்தி உங்களோட ட்ரைனிங் ரெக்கார்ட் புக்கில் இருக்குது. க்ரீம், பேஸ்ட், அதுகளை இல்லாமல் வந்து எல்லாத்தையும் பாகப்படுத்தி அதை அந்த உங்களோட ட்ரைனிங் ரெக்கார்ட் புக்கையும் செக் பண்ணி கொள்ளணும். சரிதானே? அதே மாதிரி உங்களோட மாஸ்டர் Ask your master pharmacist, what is the most common mistake patients make when using an inhaler? அது சும்மா மாஸ்டர் பர்மசிஸ்ட்டை கேட்டு பார்க்கலாம். இப்போ கொமனாக இந்த இன்ஹேலர் பாதிக்கக்குள்ள பேஷண்ட் என்ன மிஸ்டேக் கூட வாய்ப்பு இருக்குன்னு கேட்கலாம். நீங்களும் யோசித்து பார்க்கலாம். என்ன சிலவோட நான் சொன்ன மாதிரி ப்ரெஸ் பண்ணி போட்டு அதை இன்ஹேல் பண்ணாமல் உள்ளுக்கு இழுக்காமல் இருக்கலாம். இதை இன்ஹேலர் பாவிக்காமல் ஷேக் பண்ணி போட்டு பயன்படுத்தாமல் இருக்கலாம். என்ன ஷேக் பண்ணி போட்டு தானே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இன்ஹேலரை. ஷேக் செய்யாமல் பயன்படுத்துகிற ஒரு மிஸ்டேக்காக இருக்கலாம். அதே மாதிரி உள்ளுக்கு எடுத்துட்டு ஒரு 10 செகண்ட் என்ன செய்திருப்போம், பம்மை அடிச்சுட்டு உள்ளுக்கு இழுத்துட்டு ஒரு 10 செகண்ட் என்ன செய்திருப்போம், ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துட்டு தான் என்ன செய்யணும், வெளியில் விடணும். அப்போ பிரீத்தை வந்து ஹோல்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஹோல்ட் பண்ணாமல் உள்ளுக்கு இழுத்துட்டு உடனே விட்டுருக்கலாம். அது ஒரு மிஸ்டேக்காக இருக்கலாம். அப்படி சும்மா யோசிச்சு பாரு, ஒரு இன்ஹேலரை பாதிக்கல கொமனாக பேஷண்ட் விடக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன. அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் மிஸ்டேக்ஸ் என்னென்ன விடலாம் என்று நீங்கள் விளங்கி கொண்டால் தான் அந்த மிஸ்டேக்களை பேஷண்ட் விடாத அளவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அட்வைஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஸ்பேசர், அதை இப்போ நம்மளாக மீட்டர் டோஸ் இன்ஹேலருக்கு ஸ்பேசர் டிவைஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ அதை பயன்படுத்துகிற சம்பந்தமாக சரியான இது இல்லாமல் அதை தவறான முறையில் பயன்படுத்தலாம், மாறி ஏதாவது பிள்ளையாக பயன்படுத்தலாம், அப்படியானதுகள் இருக்கலாம். சரிதானே? அது உங்களுக்கு அடுத்த ஒரு அசைன்மெண்ட். இப்போ நீங்கள் ஃபார்மசிக்கு போனால் அவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் படிப்படியாக நான் சொல்கிற விஷயங்களை பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் காணும். அதே மாதிரி நீங்கள் அங்கே இப்போ இது ஒரு பக்கம் இருக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் மற்ற உங்களோட அங்கே மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் எதுன்னு சொன்னால் அதை நீங்கள் அதுக்கு அந்த இதில் கேட்டுக்கொண்டு போங்க. அப்புறம் இல்லை இப்படித்தான் பார்க்க சொன்னதுன்னு சொல்லி போட்டு இப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து கிடைச்சல். அதே மாதிரி இங்கே ஃபார்மசியில் நீங்கள் ட்ரைனிங் கண்டு வரைக்கும் உங்களுக்கு சில விதமான ஃபார்மசூட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். கால்குலேஷன்ன்றது வந்து நார்மலான அந்த கன்வர்ஷன்ஸ், அந்த கிராம மில்லிகிராம் ஆகிறது, மில்லிகிராம மைக்ரோகிராம் ஆகிறது, லீட்டரை மில்லி லீட்டர் ஆகிறது. அது மாதிரி இந்த பர்சன்டேஜ் இதுகள் தெரிஞ்சிருக்கும். சரிதானே? அதே மாதிரி டோசேஜ் கால்குலேஷன், இப்போ நார்மலாக எவ்வளவு கொடுக்குறது கண்டு பார்க்குறேன்னு சொன்னால் அவ்வளோவுக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருப்பாங்க. சரிதானே? இப்போ அதுவும் வந்து உங்களுக்கு அடுத்த இதில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த எனோஷன் உங்களுக்குரிய 4வது லெசன். Introduction to pharmaceutical calculations.
Welcome back. Today we tackle the skill the separate a safe pharmacist from the dangerous one. Pharmaceutical calculations. In your OSP, you will not have calculator for the simplest task, and you will not have time to second guess your decimals. Misplaced decimals point is not just a math error. It is potential overdose. In pharmacy, there is no such things as a uh, approximate dose. அப்ராக்சிமேட் டோஸ். ஓகே. இப்போ உண்மையில இந்த பார்மசூட்டிக்கல் கால்குலேஷன் சொல்றது வந்து உண்மையில ஒரு கால்குலேஷனில் பிளவுறது என்று சொல்றது வந்து உண்மையில ஒரு பாதுகாப்பான தன்மைக்கும் ஒரு ஆபத்தான தன்மைக்கும் இடையில உள்ள ஒரு பிரச்சனை. இப்போ கால்குலேஷன் பிளேன்னு சொன்னால் ஒரு ஆபத்தான நிலைக்கு போகும். ஓஸ்பியில் வந்து இப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஓஸ்பிக்கு உங்களுக்கு கால்குலேட்டர் கிடைக்காதுன்னு வைங்க, கால்குலேட்டர் இல்லை. அப்போ டெசிமல் இதுகளை வந்து பார்க்குறது மற்றது சிலதுகளை நீங்கள் கெஸ் பண்ணிடாது. இப்போ டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து பிள்ளையான இடத்துல இருந்தால் இப்போ 0.5 மில்லிகிராமுக்கு பதிலாக 5 மில்லிகிராம் இருந்தோன்னு சொன்னால் அது ஒரு சாதாரணமான எரர். ஒரு கால்குலேஷனில் நீங்கள் 0.5 மில்லிகிராம் என்று போடுறதுக்கு பதிலாக 5 மில்லிகிராம் என்று போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது சாதாரணமான ஒரு பிள்ளையா. ஆனால் ஒரு தசம்தான் நீங்கள் பிளவிட்டுருக்கீங்க. ஆனால் எத்தனை மடங்கு பிள்ளை? 0.5க்கும் 5க்கும் எத்தனை மடங்கு பிள்ளை மிஸ்டர் எரர் இருக்கு? ஆ 10 மடங்கு. 0.5 ஒரு 10 மடங்கு எரர் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தசம்தான் மாறுது, ஆனால் 10 மடங்கு எரர் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரிதான், ரைட். The fundamental of precision, the metric system, you must be able to convert unit instantly in your head, never mix them. Mass 1 gram equal to 1000 milligram and equal to 1 million microgram. Volume 1 liter equal to 1000 milliliter. Conversions rule: when moving from the larger unit to smaller unit, multiply by 1000. When moving from smaller to larger, divide by 1000. அதாவது இப்போ மெட்ரிக் சிஸ்டத்தில் வந்து ஒரு பெரிய யூனிட்டை வந்து சின்ன யூனிட்டாக மாற்றுறேன்னு சொன்னார். ஒரு கிராம்ன்ற பெரிய யூனிட்டை மில்லிகிராம்ன்ற சின்ன யூனிட்டாக மாற்றுறேன்னு சொன்னால் 1000ஆல் என்ன செய்வோம்? என்ன செய்யணும்? டிவைட் பண்ண. பெரிய ஒரு யூனிட் உண்டை நாங்கள் சின்ன யூனிட்டில் மாற்றணும்னு சொன்னாங்க. கிராம் உண்டை நாங்கள் மில்லிகிராமுக்கு மாற்றணும்னு சொன்னால் நாங்கள் 1000ஆல் என்ன செய்வோம்? பெருக்குவோம். ஏன்? ஒரு கிராமு 1000ஆல் பெருக்கினா தான் என்னதில் வரும்? 1000 மில்லிகிராம் வரும். ஒரு பெரிய ஒரு அளவு திட்டத்தை சின்ன ஒரு அளவு திட்டமாக மாற்றணும்னு சொன்னால் நாங்கள் பெருக்குவோம். அது ஒரு பெரிய ஒரு அளவு திட்டத்தை சின்ன அளவு திட்டத்தில் சொல்லணும்னு சொன்னால் நான் முதல் சொன்னது தான் திரும்ப சொன்னேன். ஒரு பெரிய அளவு திட்டத்தை சின்னத்தில் சொல்லணும்னா பெருக்கணும். இதுதான் மாறுதிடும். இப்போ சின்ன ஒரு அளவு திட்டத்தை பெருசில் சொல்ல போகிறோம்னு சொன்னால் ஒரு கிராம் உண்டு, சாரி மில்லிகிராம் உண்டை கிராமில் சொல்ல போகிறோம்னு சொன்னால் டிவைட் பண்ணணும். என்னட்டு மில்லிகிராம கிராமில் சொன்னோம். ஒரு ஸ்மால யூனிட்டை வந்து ஒரு மில்லிகிராமில் இருக்கிறத நாங்கள் கிராமில் சொல்ல போகிறோம். இப்போ 100 மில்லிகிராமு கிராமில் சொல்ல போகிறோம்னு சொன்னால் என்னென்னு சொல்லணும்? 1000ஆல் பிரிக்குவோம். என்று சொன்னால் 100 மில்லிகிராம்ன்றதை கிராமில் சொல்ல போகிறோம்னு சொன்னால் 1000ஆல் பிரிக்கணும். 100 1000ஆல் பிரித்தா 0.1 கிராம்னு வரும். அப்போ கிராம மில்லிகிராம் ஆக்கணும்னு சொன்னால்
பெருசை சின்ன அளவு திட்டத்தில் சொல்லணும்னு சொன்னால் பெருக்கணும். சின்ன அளவு திட்டத்தை மில்லிகிராமை நாங்கள் கிராமில் சொல்லணும்னு சொன்னால் பிரிக்கணும். அப்படி நீங்கள் பார்த்துக்கொண்டா சரி. ஒரு கிராம் ஒரு பெரிய அளவு திட்டத்தை, உதாரணத்துக்கு கிராம்ன்ற பெரிய அளவு திட்டத்தை மில்லிகிராமில் நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் சின்ன அளவு திட்டத்தை சொல்லணும்னா பெருக்கணும். மில்லிகிராமில் இருக்கிற ஒன்றை சின்ன அளவு திட்டத்தில் இருக்கிறத கிராமில் சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் பிரிக்கணும். அப்போ பெருக்கோணும் பிரிக்கோணும். அதாவது பெருசை சின்னனாக்குறதுக்கு, அதாவது கிராமில் இருக்கிறத மில்லிகிராம் ஆக்குறதுக்கு பெருக்கோணும். மில்லிகிராமில் இருக்கிறத கிராமில் சொல்லணும்னு சொன்னால் பிரிக்கணும். அப்படி நீங்கள் பார்த்துக்கோன்னா சரி. மற்றது உங்களுக்கு இந்த பெர்சன்டேஜ். Concentrations expressions. Most prescriptions are written as a percentage. You must convert these to milligram per milliliter or milligram per gram immediately. Volume or weight in volume, the number of grams in 100 milliliter. Example, உங்களுக்கு ஓரளவு இப்போ இப்படி பெர்சன்டேஜில் வரையக்குள்ள ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயோ ஒரு மருந்துலையோ ஒரு பெர்சன்டேஜில் இருக்கக்குள்ள உங்களுக்கு டக்குண்டு ml per milligram ஓ கிராம் per milligram கன்வெர்ட் பண்ண டக்குன்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சரி, இப்போ வெயிட் ஓவர் வெயிட்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ ஒரு 5% 5% வெயிட் ஓவர் வால்யூம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மேலே வெயிட் இருக்குது, கீழே வால்யூம் இருக்குது. அதாவது அந்த ட்ரக் 5 கிராம் மேலே வெயிட் தானே. அப்போ 5 கிராம் இன் கீழே வால்யூம் பண்ணபடியாக 100 ml. பெர்சன்டேஜ்ன்றது 100க்கு தான். 100 ml எடுத்தோம்னு சொன்னால் 5 கிராம் இருக்குன்றதான் அதன் அர்த்தம். 100 ml இருக்குன்னு சொன்னால் 100 ml எடுத்தோம்னு சொன்னால் அதில் 5 கிராம் இருக்குன்ற அர்த்தம். 5% வெயிட் ஓவர் வால்யூம்னு சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? 100 ml எடுத்தோம்னு சொன்னால் அதில் 5 கிராம் இருக்குண்டு. அப்போ உங்களுக்கு விளங்கணும் 100 ml 5 கிராம்னு சொன்னால் 100 ml 5 கிராம்னு சொன்னால் இதை எனக்கு சொல்லுங்க அப்போ மில்லிகிராம் per ml சொல்லுங்க. 5%ன்றத மில்லிகிராம் per ml சொல்லுங்க. இப்போ 5%ன்னா அதில் அர்த்தம் என்ன? 100 ml எத்தனை கிராம்? 5 gram. 5 கிராம். அப்போ அதை நீங்கள் மில்லிகிராமுக்கு மாற்றினீங்கன்னு சொன்னால் என்னென்று வரும்? 5000 milligram. ஒரு கிராமில் இருக்கிற பெரிய அளவு திட்டத்தில் இருக்கிறது சின்ன அளவு திட்டம் மில்லிகிராமுக்கு மாற்றலன்னு சொன்னால் என்ன செய்யணும்? 1000ஆல் என்ன பெருக்கணும். கிராமில் இருக்கிற மில்லிகிராமுக்கு பெருக்கணும் தானே. அப்போ 5 கிராம்ன்றதை நீங்கள் 5000 மில்லிகிராம்னு போடலாம். உங்களுக்கு கேட்ட கேள்வி மில்லிகிராம் ml தானே. அப்போ கிராமு மில்லிகிராமுக்கு மாற்றிட்டீங்க. இப்போ பெர்சன்ட் என்னதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் 5 வீதம்ன்றது சொல்கிறது 100 ml 5 மில்லிகிராம் இருக்குன்ற மீனிங்கில் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். 100 ml பெர்சன்டேஜில் சொன்னால் 100 ml பெர்சன்டேஜில் சொல்லிக்கிற 5ன்றது கிராம். கிராம்ன்றது தெளிவாக இருக்கும். கிராம்ன்றதை வச்சுக்கொள்வோம். பெர்சன்டேஜ் சொன்னால் அந்த பெர்சன்டேஜில் சொல்கிறது கிராம். இப்போ 5% சொன்னால் என்ன மீனிங்னு சொன்னால் 100 ml 5 மில்லிகிராம்னு சொல்லக்கூடாது. 100 ml 5 கிராம். அது மாறா. அது கேட்ட கேள்வி தான் மில்லிகிராம் per ml. அப்போ 5000 மில்லிகிராம் per 100 ml. அது மிச்சம் எம்எல் தான் கேட்டிருக்குது 100 ml. அப்போ 1 ml எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் கீழையும் 2 சேவரை வட்டி மேலேயும் 2 சேவரை வட்டி விட்டீங்கன்னு சொன்னால் 50 மில்லிகிராம் per 1 ml வரும். 50 மில்லிகிராம் per ml வரும். சரிதானே. அதே மாதிரி வெயிட் ஓவர் வெயிட்னு வந்துன்னு சொன்னால் என்ன? மேலேயும் வெயிட் கீழையும் வெயிட். இப்போ உதாரணத்துக்கு 5% வெயிட் ஓவர் வெயிட்னு வந்ததுன்னு சொன்னால்
5 gram in 100 என்னண்டு வரும்? கிராம் வரும். வெயிட் இன் வெயிட். இப்போ க்ரீம் ஒயின்மெண்ட் அதில் பெர்சன்டேஜ் வரைக்கும் அப்படி வரும். இப்போ 100 கிராம் ஒயின்மெண்ட் எடுத்தோம்னு சொன்னால் அதில் 5 கிராம் மருந்து இருக்கு. இப்போ 2% சொன்னால் 100 கிராம் மருந்து எடுத்தோம்னு சொன்னால் அதில் 2 கிராம் இருக்கு. அந்த மாதிரி. அடுத்தது டோசேஜ். Dosage formula. Volume to administer. Desired dose over to dose on hand. Multiply volume on hand. Desired dose, the amount the physicians has ordered for patient. Dose on hand, the concentration of the medications you have available. Volume on hand, the physical amount, example in milliliter or number of tablets that contain the dose on hand. ரைட், இருக்கட்டும். இப்போ நான் பாரன் ஒரு பெனடோல் சிரப் இருக்கு. ஒரு பெனடோல் சிரப் இருக்கு. பெனடோல் சிரப்பில் வந்து பேராசிட்டமோல் வந்து பெனடோல் சிரப்பில் பேராசிட்டமோலோட ஸ்ட்ரென்த் என்னென்று இருக்கும்? 120 milligram மில்லிகிராம் per 5 ml. 5 ml என்று இருக்கும். $120 milligram per 5 ml என்று இருக்கும். ஓகே, இப்போ ஒரு புள்ளி ஒன்று இருக்கு. 4 கிலோ 4 கிலோ புள்ள 4 கிலோ புள்ள இதுதானே 4 கிலோ புள்ள. உங்களுக்கு இதில் போட்டுக்கிறான், இப்போ பெனடோல் சிரப்பில் போட்டிருப்பான் என்னண்டு 15 milligram per kilogram per dose. ஒரு டோஸுக்கு ஒரு டோஸ் கொடுக்குறதுன்னு சொன்னால் ஒரு டோஸ் காலையில் கொடுக்குறான்னு சொன்னால் ஒரு டோஸுக்கு 1 கிலோகிராமுக்கு 15 மில்லிகிராம். அப்போ அந்த பிள்ளைக்கு இப்போ காலையில் கொடுக்கணும்னு சொன்னால் எத்தனை மில்லிகிராம் இப்போ பேராசிட்டமால் கொடுத்தா காய்ச்சல் மாறும்? 1 கிலோகிராமுக்கு ஒரு டோஸுக்கு வந்து 1 கிலோகிராமுக்கு 15 மில்லிகிராம்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு எத்தனை மில்லிகிராம் கொடுக்கும்? ஓ, 60. ஏன்? ஒரு டோஸுக்கு 1 கிலோகிராமுக்கு 15 மில்லிகிராம். 1 கிலோகிராமுக்கு 15 மில்லிகிராம்னு சொன்னால் அந்த பிள்ளை எத்தனை கிலோகிராம்? 4 கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராமுக்கு 15 மில்லிகிராம்னு சொன்னால் 4 கிலோகிராமுக்கும் 15 4 60 மில்லிகிராம் கொடுக்கும். அப்போ பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய டோஸ் எவ்வளவு? பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய டோஸ் எவ்வளவு? 2.5 ml. பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய டோஸ் எத்தனை மில்லிகிராம்? 60 milligram. 60 மில்லிகிராம். அதாவது டிசையர்ட் டோஸ், அதாவது தேவையான டோஸ் வந்து 60 மில்லிகிராம். தேவையான டோஸ் வந்து 60 மில்லிகிராம். டிசையர்ட் டோஸ், தேவையான டோஸ் அந்த பிள்ளைக்கு 60 மில்லிகிராம் தேவை. டோஸ் ஆன் ஹேண்ட், உங்களோட கையில் இருக்கிற அந்த மருந்துன்ற டோஸ் எவ்வளவு? 120 milligram. 120 மில்லிகிராம். வால்யூம் ஆன் ஹேண்ட், அதாவது அந்த 120 மில்லிகிராம் எவ்வளோ வால்யூமில் இருக்கு? 5 ml. 5 ml. அப்போ அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய வால்யூம் எவ்வளோ வேண்டி வரும்? 2.5 ml. 2.5 ml வரும். இப்போ எப்பவும் நீங்கள் போட்ட ஃபார்முலா சரியாக இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னால் என்ன கேன்சல் ஆகணும்? யூனிட்ஸ் வந்து கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். நீங்கள் போட்ட யூனிட் வந்து சரியாக கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும்.
இப்போ நீங்கள் சர்ச்சில் இதுக்கு இங்கே கீழே நீங்கள் 5 ml போட்டு இது இருக்கட்டும். இப்போ நான் போட்டு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளவு வால்யூம் கொடுக்கணுமென்றது எனக்கு கேள்வி. எவ்வளவு எத்தனை எம்எல் கொடுக்கணுமென்றது எனக்கு கேள்வி. நார்மலாக விளங்குது உங்களுக்கு, நார்மலாக விளங்குது. 120 மில்லிகிராம் கொடுக்கணும்னு சொன்னால் 120 மில்லிகிராம் 5 ml இருக்குன்னு சொன்னால் 60 மில்லிகிராம் 2.5 ml இருக்குன்னு தெரியும் மேரவாசி. அதை செக் பண்ணலாம். இப்போ எவ்வளோ கனவளவு கொடுக்கணுமென்று நீங்கள் போட்ட ஃபார்முலா சரியாண்டு பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு யூனிட் கேன்சல் ஆகி வால்யூம்ன்றது என்னத்தில் வரணும்? ஆ விட என்னத்தில் வரணும்? வால்யூம் ஆஃப் மில்லிலிட்டர்ல மில்லி லிட்டரில் வரணும். அப்போ இவ்வளவு இந்த ஃபார்முலாவுண்ட யூனிட்டும் கேன்சல் ஆகி மில்லி லிட்டர் மட்டும் மிஞ்சும். இப்போ இது மேலே மில்லிகிராம் கீழே மில்லிகிராம் கேன்சல் ஆகினா மில்லி லிட்டர் மட்டும் மிஞ்சுமோ இல்லையோ? மிஞ்சும். அப்போ நீங்கள் போட்ட ஃபார்முலா அவ்வளோ சரி. இப்போ மாறி நீங்கள் ஃபார்முலாவை ஏதோ யோசனையில் மாறி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் கீழே 5 ml கீழே போட்டுட்டீங்க, 5 ml போட்டுட்டீங்க, மேலே 120 மில்லிகிராம் போட்டுட்டீங்க, தர 60 மில்லிகிராம் போட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் போட்ட ஃபார்முலா சரியா? ஏதாவது கேன்சல் ஆகி மில்லி லிட்டரில் விட வருமா? மில்லிகிராம் ரெண்டும் மேலே இருக்குது, கேன்சல் ஆகுமா? இல்ல ஆகாது. மில்லி லிட்டர் கீழே இருக்குது, அப்போ மில்லி லிட்டரில் விட வராது. அப்போ நீங்கள் போட்ட ஃபார்முலா எப்பல சரிதானே? ரைட். உதாரணத்துக்கு ஒரு கேள்வி. ஆ practical example. Let's say a patient's in prescription 125 milligram of medications, but the bottle on your shelf is labeled 250 mg 5 ml. சரி, Desired அது dose அது விட அது இருக்கட்டும். இப்போ பேஷண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 125 milligram 125 கொடுக்கணும். கொடுக்கணும். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற போத்தல் எப்படி இருக்குது? போத்தலில் நீங்கள் போய் பார்க்குறீங்களா எப்படி இருக்குது? 5 ml வந்து 150 மில்லிகிராம் ஆ இருக்கு. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு பார்க்க என்ன விளங்குது? அரை அரை இப்போ இதில் அரைவாசி. இப்போ இதில் உங்களுக்கு 250 மில்லிகிராம் கொடுக்கணும்னு சொன்னால் 250 மில்லிகிராம் கொடுக்கணும்னு சொன்னால் எத்தனை ml எடுக்கணும்? 5 ml எடுக்கணும். 5 ml எடுக்கணும். 250 மில்லிகிராம் கொடுக்கணும்னு சொன்னால் 5 ml எடுக்கணும். ஆகவே 125 மில்லிகிராமுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றது அரைவாசி தானே. 250க்கு 5 125க்கு 2.5 ml. கிட்டத்தட்ட இதே தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவிலையும் வருது. என்னென்று வருது? இந்த 125 இஞ்சால வருது, 5 ml இஞ்சால வருது. அதால் ஏதாவது மாற்றம் பெற போதும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் 250 மில்லிகிராம் எடுக்கணும்னு சொன்னால் 5 ml எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். இப்படி தான் யோசிக்கிறோம் நாங்கள். 250 மில்லிகிராம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 5 ml தேவை. அப்போ 125 மில்லிகிராம் எடுக்கிறதுக்கு எத்தனை ml தேவை? என்னவே தாங்க 250 மில்லிகிராம் எடுக்கிறதுக்கு 5 ml தேவைன்னு சொன்னால் 125 மில்லிகிராம் எடுக்கிறதுக்கு எத்தனை ml தேவை? 2.5 நாங்கள் யோசிக்கிறோம் நாங்கள். இப்போ அவன் ஃபார்முலாவில் என்னென்று வருது? கீழே டோஸ் ஆன் ஹேண்ட் 250, மேலே டிசைர்ட் டோஸ் தேவையான டோஸ் 125. அப்போ இது மேலே போடுறதும் ஒன்று தான், இஞ்சால மேலே போடுறதும் ஒன்று தான், இஞ்சால மேலே போடுறதும் ஒன்று தான். டிசைர்ட் டோஸ் அந்த ஃபார்முலாவில் 125 இங்கே வருது, 5 ml அங்கால போகுது. அதாவது வால்யூம் ஆன் ஹேண்ட், அதாவது அந்த போத்தில் இருக்கிற அந்த டோஸ் 250 மில்லிகிராம் என்ற டோஸ் இருக்கிற வால்யூம் 5 ml. 5 mlன்றது இங்கே இருக்கிறது ஒன்று தான், அங்கே இருக்கிறது ஒன்று தானே. அப்போ எல்லாம் ஒன்று தான். அப்போ விட வந்து 2.5 ml வரும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்று உங்களோட சொன்னான் என்னண்டு யூனிட்ஸ் அலகுகள் வந்து கேன்சல் ஆகி எம்எல்ஏ விட வரணும். வால்யூம் டு அட்மினிஸ்டர் வாரான்னு சொன்னால் அதே மாதிரி நீங்கள் நார்மலாக செக் பண்ணி பார்க்கலாம். 250 மில்லிகிராம் 5 mlன்னு சொன்னால் 125க்கு வந்து அதில் அரைவாசி, அப்போ 2.5 ml எடுக்கணும். அப்போ விட சரி. அதையும் செக் பண்ணி நீங்கள் 2-3 வழியில் செக் பண்ணி பார்க்கலாம். சரிதானே? ரைட். பாசிங் ஆஃப். The pharmacist
Golden rule of math: always perform a reasonableness check. If your calculations tell you to give a 5 years old child a 50 tablets of paracetamol, stop. You made a decimal error, recalculate immediately. ரைட். சிலது ஒரு ரீசனபிள்னஸ் செக்னு ஒன்று இருக்குது. யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டோம், அப்போ கால்குலேட் பண்ணின அளவை கொடுக்க வேண்டியதானே கொடுக்கலாமோ? அடுத்த விஷயம் இப்போ கல்குலேஷன்ன்றது ஒன்று இருக்குது. சரி, கால்குலேட் பண்ணினான், கால்குலேட் பண்ணி வந்த விடையத்தான் கொடுப்பேன் ஒன்று அப்படி சொல்லுவீங்க. Okay. ஒன்று கொஞ்சம் உங்களோட மூளைக்கும் யோசிக்கத்தானே வேணும். இப்படி ஒரு டோஸ் வருமா இந்த ஆளுக்கு, 5 வயது பிள்ளைக்கு இப்படி இத்தனை டேப்லெட் கொடுக்குற மாதிரி வருமா? அப்போ நான் செய்த கால்குலேஷன் ஒரு பிள்ளைன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணலாமோ இல்லையோ? ஒரு கால்குலேட் பண்ணுறீங்க, ஒரு 5 வயது பிள்ளைக்கு 50 டேப்லெட் பேராசிட்டமால் கொடுக்குற மாதிரி வருது. ஒரு பாதி டேப்லெட் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 0.5 ஒரு பாதி டேப்லெட் கொடுக்க வேண்டிய இடத்துல 50 டேப்லெட் ரெண்டு வருது. உடனே நான் கால்குலேட் பண்ணினா 50 வந்தது. அப்போ 50 டேப்லெட் போட்டு 50 டேப்லெட்டை போட்டு இடித்து தூளாக்கி மாவாக்கி போட்டு கரைச்சி போட்டு பிறகுங்க ஒன்று கொடுப்பீங்க பிள்ளைக்கு? இல்லை. அதான் ரீசனபிள்னஸ் செக்ன்றது. இப்போ நீங்கள் என்னதான் கால்குலேஷன் பண்ணினாலும் அதில் மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இன்னொரு இது உங்களோட டெசிமல் எரரால் வந்திருக்கலாம். அதுக்காக உங்களோட டெசிமல் எரரை வந்ததுக்காக பேஷண்ட்டுக்கு பிள்ளையான டோஸில் கொடுக்கக்கூடாதானே. நம்ம திரும்ப என்ன செய்யணும்? திரும்ப கால்குலேட் பண்ணி பார்க்கணும், யூனிட்ஸை வந்து செக் பண்ணணும். மில்லிகிராம் கிராமில் இருக்க வேண்டிய ஒன்றுக்கு மில்லிகிராமில் போட்டு பெரிய அளவில் பிரிச்சிங்கன்னு சொன்னால் டோஸ் எண்ணிக்கையில் கூடுதலாக வரும். அப்போ அது பிழைச்சிச்சு. இப்போ அந்த டோஸ் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு உண்மையில ஒரு சரியான டோஸாக இருக்கலாமான்னு செக் பண்ணணும். அதான் ரீசனபிள்னஸ் செக். அதாவது நீங்கள் கால்குலேஷனை முடித்த பிறகும் நீங்கள் கால்குலேட் பண்ணது சரியானது தானான்றதை ஒருக்கா செக் பண்ணுறதுக்கு அந்த அந்த டோஸ் வந்து அந்த வயதுக்கு பொருத்தமானதான்னு பார்க்கும். அதில் அந்த பிள்ளைன்ற வெயிட்டுக்கு அதில் அந்த பேஷண்ட வெயிட்டுக்கு பொருத்தமானதான்னு பார்க்கணும். இந்த டேப்லெட் கவுண்ட் வந்து ஒரு லொஜிக்கலாக இருக்கான்னு பார்க்கணும். 50 டேப்லெட் ஒரு ஒரு டைமில் போடுறதுக்கு வராதுதானே ஒரு காலம். இப்போ நீங்கள் செய்த கால்குலேஷனில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. அல்லது 500 டேப்லெட் வராதுதானே, 200 டேப்லெட் வராதுதானே ஒரு தடவை போடுறதுக்கு. அப்போ நீங்கள் செய்ததில் ஏதோ போல இருக்குது. அதான் அந்த ரீசனபிள்னஸ் செக். ப்ராக்டிக்கலாக அப்படி ஒன்று வரலாமா? இல்லை. அப்போ நான் செய்த கால்குலேஷன் தான் ஒரு பிள்ளை. அதான் ரீசனபிள்னஸ் செக். டேப்லெட் கவுண்ட் லாஜிக்கலாக இருக்கா, இல்லை கனவளவு கூடுதலாக வருதா? 150 ml ஒரே அடியாக குடிக்கிற மாதிரி, 250 ml ஒரே அடியாக குடிக்கிற மாதிரி வந்தால் ஏதோ நீங்கள் 2 மாறி ஏதோ பிள்ளை ஏதோ வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம். அப்போ திரும்ப கால்குலேட் பண்ணணும், ரீகால்குலேட் இமீடியட்லி. ஓகே, உங்களோட ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். நாளையான் கிளாஸில் சில இது போயிட்டு உங்களுக்கு அங்கே அந்த ப்ராக்டிஸ் கேள்விகள் இருக்குது தானே, உங்களோட கண்டினியூ என்று சொன்னால் நீங்கள் அந்த சிலர் அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் பார்த்து முடிச்சிருக்க மாட்டீங்களன்றபடியாக நான் இதை கொஞ்சம் கூட கொண்டு போகிறேன். நீங்கள் அதை கொஞ்சம் OSP1, OSP2, OSP3, OSP4 பொருளை பார்த்து முடிச்சிங்கன்னு சொன்னால் தான் நான் அங்கால 108வது இருந்து 109வது கேள்விக்கு போய்க்கல உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி வரும். அதுக்காக நான் கொஞ்சம் இந்த புது இதை கொஞ்சம் தள்ளி கொண்டு போகிறேன். அதுக்குள்ளே நீங்கள் மேக்சிமம் அந்த பழைய 4 போலதையும் பார்த்து முடியுங்க. அப்போ தான் எனக்கு அங்கால கண்டினியூ பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த 108 கேள்வி பழசில் இருக்குது. அங்கால நான் 109, 110 தான் இனி போவேன். போய்க்குள்ளே உங்களுக்கும் தொடர்ச்சியாக இருக்கும், எனக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் முதல்ல அந்த OSP1, OSP2, OSP3, OSP4 பார்த்து முடிச்சிங்கன்னா எல்லாம் அது வரைக்கும் நான் கொஞ்சம் இப்படியான பேட்டர்னில் கொண்டு போவேன். அது நீங்கள் உங்களுக்காக நான் கனகாலம் வெயிட் பண்ணலாது. ஒரு 1 வீக் 2 வீக் உள்ள வெயிட் பண்ணி போட்டு ஒரு அங்கால நான் 109லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் அதுக்குள்ளே ஓரளவு மேக்சிமம் கவரப் பண்ணுங்க. அந்த உங்களுக்கு 1 மந்த்துக்கு முதலே நான் டைம் தந்துட்டேன் சொன்ன OSP பார்க்க தொடங்கிட்டு. ஓகே, உங்களுக்குரிய ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் இதோட நான் முடிக்கிறேன். வாசிங்க. Your practical assignments: find a syrup or suspension bottle on yourself. Look at the concentrations on that label. Calculate how many milligram of drugs in 1 ml.
Look ரைட் at the tab. ரைட் அதில் ஒரு கன்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னு சொன்னேன். இப்போ ஒரு அமாக்சிலின் சிரப் அமாக்சிலின் சிரப்பில் 125 மில்லிகிராம் இப்போ 5 ml இருந்ததுன்னு சொன்னால் ஒரு எம்எல்ல எவ்வளோ இருக்கும்னு டக்குன்னு மைண்டுக்குள்ளே வருதான்னு பார்ப்போம். அவ்வளவு இருக்கும். 5 ml 125ன்னு சொன்னால் ஒரு எம்எல்ல எவ்வளவு இருக்கும்? 58. ம் எவ்வளோ இருக்கும்? 50. 5 ml 120 இதை நான் கேட்க sorry. இல்லை. 5 ml 125ன்னு சொன்னால் ஒரு எம்எல்ல எவ்வளோ இருக்கும்? 25. 25 25 பிரிச்சிங்கன்னா 100க்குள்ள 4 25 இருக்கு. 125 5 ஆகும். 5 25 சேர்ந்து தான் 125. அப்போ 5 ml 125ன்னு சொன்னால் ஒரு ml 25 இருக்கு. இது 5 ml 250 இருக்கு. அப்போ ஒரு ml 50. அது நீங்கள் சொன்னது சரி. அப்படி நீங்கள் உடனே மைண்டுக்காக வருதான்னு பார்ப்போம். அப்போ அதை நீங்கள் இப்போ ஒரு போத்தலா பட்டியாக அடுத்து பார்க்கக்குள்ள எத்தனை ml இருக்குன்னு எத்தனை மில்லிகிராம் இருக்குன்னு சொன்னால் ஒரு ml எவ்வளோ இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியுதா? இல்லை பெர்சன்டேஜில் இருக்குன்னு சொன்னால் அதை இப்போ இத்தனை ml பெர்சன்டேஜில் இருந்தால் இத்தனை கிராம். அப்போ ஒரு ml எத்தனை கிராம் இருக்கும்? அதை நீங்கள் மில்லிகிராமுக்கு மாற்ற முடியுதா? மில்லிகிராம் per ml சொல்ல முடியுதா என்று செக் பண்ணி பாருங்க. சரிதான். அதே மாதிரி வேறு என்ன? Look at the tablet strength. Example, 500 milligram. If a patient need 250 mg, but you only have 500 milligram tablets, what do you do? Hint, check if the tablet is scored for splitting. ரைட். அதாவது உங்கள்கிட்ட 500 மில்லிகிராம் டேப்லெட் தான் இருக்குது. ஆனால் டாக்டர் வந்து 250 மில்லிகிராம் எழுதுறார். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? அதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா தான் இருக்குது. அந்த டேப்லெட் எடுத்து பார்க்குறது, அது ஒரு ஐடியா. பார்த்தா அதில் ரெண்டாக பிரிக்கிறதுக்கு ஒரு கோடு இருந்தால் என்ன செய்யலாம்? பேஷண்ட்டுக்கு நீங்கள் அதை கொடுத்து பாதி போட சொல்லலாம் தான். இந்த ஸ்கோர்ட் லைன்ன்றது வந்து என்னது? உடைக்கிறதுக்குரிய கோடு. இந்த ஸ்கோர்ட் லைன் இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? ஓகே, பாதி இன்னும் கொடுக்கலாம். ஸ்கோர்ட் லைன் இல்லையாண்டா பேஷண்ட் சரியாக பாதியாக பிரிப்பாருன்னு உங்களால் சொல்லலுமா? இல்லை. சொல்லலாம். இப்போ 500 மில்லிகிராம் டேப்லெட் தான் இருக்குது. ஆனால் பேஷண்ட்டுக்கு டாக்டர் 250 எழுதியிருக்கிறார். அப்போ என்ன செய்வீங்க? உடனடியாக அந்த டேப்லெட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அதில் கோடு இருக்குதா பிரிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் ஓகே, இது கோடு இருக்குது, அப்போ பாதி என்று எழுதலாம். அதுதான் ஐடியா. கோடு இல்லையான்னு சொன்னால் யோசிப்போம். அடுத்த கட்டம் 250 வேறு 250 ஸ்ட்ரென்த்தில் சில விட அவைலபிளாக இருக்கலாம். அது உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். சரிதானே? அப்படி அதே மாதிரி ஸ்கோர் லைன் இல்லாட்டி சில விழாது ஏதாவது எஸ்ஆர் ஒரு சஸ்டெயின் ரிலீஸோ ஒரு மோடிஃபைட் ரிலீஸ் டேப்லெட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு காலம் இப்போ சஜல உங்கள்கிட்ட 500 இருக்குது, 250 எழுதி இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற 500 வந்து ஒரு சஸ்டெயின் ரிலீஸாக இருக்குது. அப்போ அதை பாதியாக உடைக்கலாம். இல்லை. ஒரு ஸ்பெஷலான ஃபார்முலேஷன் உடைக்கலாது. அவன் உடைக்கிற மாதிரி கோடும் போட மாட்டான். என்ன சொன்னால் உடைச்சா அந்த கோட் போட்டதில் அர்த்தமே இல்லை. அப்படி ஸ்கோர்ட் லைன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கணும் என்னது, அது ஒரு மோடிஃபைட் ரிலீஸ் டேப்லெட்டோ அல்லது ஏதோ ஒரு ரிலீஸ் டேப்லெட்டாக இருக்கலாம். அப்போ அதை நீங்கள் உடைக்கக்கூடாது. அப்போ என்ன செய்வோம்? நிறைய டாக்டர்கிட்டயோ மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டையோ கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கணும். சரிதா? ரைட். அப்போ இதில் இருந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்வது, இந்த கல்குலேஷன் நாங்கள் பார்த்தாலும் கல்குலேஷன்ன்றது மட்டும் போதாது, ஜட்ஜ்மெண்ட்டும் முக்கியம். அதான் உங்களுக்கு சொன்னான். கல்குலேஷன் செய்த உடனே அந்த கல்குலேஷன் அடிப்படையில் கொடுக்கலாமா? நீங்கள் செய்தது பிள்ளையாகவும் இருக்கலாம் கால்குலேஷன். அப்போ ரீசனபிள்னஸ் செக்ன்னு ஒன்று சொன்னேன். இந்த வந்த கல்குலேஷனின் படி இவ்வளவு கொடுக்கலாமா ஒன்று செக் பண்ண வேணுமோ இல்லையோ ஜெனோஸ்? ரைட், பார்ப்போம். அப்போ அப்படியான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு 4 விதமான லெசன் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் பார்த்தது முதலாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபார்மசிஸ்ட் ரோல். அது வந்து நார்மலாக ஒரு மருந்து எடுத்து கொடுக்குறவர் மட்டும் இல்லை, ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ன்றதும்
ஒரு இந்த ப்ராக்டிஸில் வந்து இந்த 7 ஸ்டார் ஃபார்மசிஸ்ட்னு சொல்கிறது வந்து 7 விதமான ரோல் இருக்குது. கேர் கிவர், டிசிஷன் மேக்கர், கம்யூனிகேட்டர், மேனேஜர், லைஃப் லாங் லேர்னர், டீச்சர், லீடர் அண்டு. இப்போ அதில் வந்து எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் பேஷண்ட் சேஃப்டி, மற்ற பேஷண்ட் மற்றது கன்ஃபிடென்ஷியாலிட்டி, அதாவது ரகசியத்தன்மைன்றது, இன்டெகிரிட்டி, நேர்மையான முறையில் கொடுக்குறது. அதே மாதிரி தியரிக்கும் ப்ராக்டிஸுக்கும் இடையிலான வித்தியாசம், மற்றது கோல். அதில் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் வந்து தந்தனால் மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் அந்த 7 ஸ்டார் ஃபார்மசிஸ்ட் ரோல்ஸில் வந்து இதை வந்து கூட பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றதை சும்மா அப்சர்வ் பண்ணி பார்க்க சொல்லி, அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபார்மசியில் போய்க்குள்ள அது என்ன மாதிரி தோணுது, சாதாரண கடை மாதிரி தோணுதா இல்லைன்னு சொன்னால் ஒரு ஹெல்த் கேர் இது மாதிரி தோணுதாண்டு. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு இதை எழுத ஒரு நோட் மாதிரி இல்லை இதே மாதிரி எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் முதல் நாள்ல இருந்து. என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, என்னென்ன சம்பந்தமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்களா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஃபார்மசிஸ்ட் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னவர், எப்படி இது சொன்னவர்ண்டு பார்த்தாங்க. அடுத்தது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் அனட்டமின்னா ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன பகுதிகள் இருக்கணும், அப்ரிவியேஷன்ஸ், ஒரு காலம் அப்ரிவியேஷன்ஸை கெஸ் பண்ணக்கூடாது, உறுதிப்படுத்திட்டு தான் கொடுக்கணும். அதால் உங்களுக்கு அந்த சொன்னான் ஃபார்மசியில் போய் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கேட்டு கொஞ்சம் ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து பார்க்கணும். அதுக்கு நான் ஒரு ஐடியான்னு சொன்னேன் உங்களுக்கு. அந்த குரூப்பில் வந்து அவரவருக்கு உங்களுக்கு கிடைக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை வந்து அந்த உங்களோட குரூப்பில் போட்டுக்கொண்டு தான் எல்லாருக்கும் எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷனையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னான். மற்ற அதன் சுருக்க குறியீடுகளை விரிவாக்கி மைண்டுக்குள்ளே யோசித்து பார்க்க சொல்லி, அதே மாதிரி டோசேஜ் ஃபார்ம் சம்மந்தமாக பார்த்து நாங்கள் அதில் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்டில் வந்து டோசேஜ் ஃபார்ம்ஸை வந்து வடிவாக செப்பரேட் பண்ணி உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணுன்றதுக்காக solid டோசேஜ் ஃபார்ம், லிக்விட் டோசேஜ் ஃபார்ம், டாபிக்கல் க்ரீம், செமி சொல்லிட்டாக இருக்கலாம், இல்லை க்ரீம் ஆயின்மெண்ட் அதுகள் எல்லாம் ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்மையும் நீங்கள் வேறுபடுத்தி சுற்றி பார்க்க சொல்லி, அதே மாதிரி ஸ்பெஷலான ஃபார்முலேஷன்ஸில் அந்த உடைக்கக்கூடாதுன்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதா, அதே மாதிரி அந்த இன்ஹேலர்ஸ் அதுகளை கொடுக்கக்குள்ளே பாதிக்கக்குள்ளே பேஷண்ட்ஸ் விடக்கூடிய காமனான எரர்ஸ், அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து சிலவளை அதை பயன்படுத்துகிற சரியான முறையில் பயன்படுத்த தெரியாமல் இருக்கலாம், பிள்ளையாக சிலவளை பாவிச்சு கொண்டே இருக்கலாம். அதை விட உங்களுக்கு இந்த கால்குலேஷன் சம்பந்தமான விஷயங்கள் சில அது டெசிமல், இந்த பெர்சன்டேஜ், டோசேஜ் கால்குலேஷன், தேவையான அளவு இப்படி பார்க்குறது அந்த மாதிரியும், அந்த கால்குலேஷன்ன்றதுக்கு அப்பால் அந்த கால்குலேஷன் மட்டும் முக்கியம் இல்லை, ரீசனபிள்னஸ் செக், நீங்கள் செய்த கால்குலேஷன் சரியான்றது செக் பண்ணுறது கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரலாக வந்து இந்த வயதுக்கு கொடுக்கலாமா ரீசனபிள்னஸ் செக் செய்து, அப்படி உங்களுக்கு அப்படி பிள்ளை மாதிரி தோணினா அப்படி கொடுக்கல, அது 50 டேப்லெட் ஒரு காலம் வராதுன்றதுனா நீங்கள் திரும்ப கால்குலேட் பண்ணி சரியாக கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்து உங்களுக்கு அந்த மருந்துகளோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து இத்தனை எம்எல் இருக்குன்னு சொன்னால், எத்தனை மில்லிகிராம் இருக்குன்னு சொன்னால் ஒரு எம்எல்ல எவ்வளோ வரும், இல்லை பெர்சன்டேஜில் இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் எவ்வளோ ஒரு எம்எல்ல அல்ல ஒரு இதில் வந்து எவ்வளோ வரும்னு கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி பார்த்து நாங்கள் ரைட். நான் இன்றைக்கு இதோடு முடிச்சு கொள்கிறேன். இதில் தொடர்ச்சி நாங்கள் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். சிஎம்சிசி உங்களை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணட்டும், அங்கால அதுக்கேற்ற மாதிரியும் சில விஷயங்கள் நான் சேர்த்துக்கொண்டு போவேன். இப்போ எனக்கு தோன்ற ஐடியாவின்படி போகுது, பார்ப்போம். அதை விட உங்களுக்கு கொஞ்சம் இந்த அசைன்மெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு தந்துட்டு, நான் பிறகு உங்களுக்கு அந்த பழைய ரெக்கார்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் தந்துட்டு பிறகு நான் ப்ராக்டிஸ் கேள்வியில் 109 அப்படியே போவேன், 200 300 வரைக்கும் போயிடும்னா போகலாம். அங்கால உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இன்னொரு 7 to 10 எக்ஸாமுக்கிட்ட கிடக்குது, அதையும் வேணுமெண்டா செய்யலாம். ரைட், நாங்கள் அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.